ஓம் அகத்தீசாய நம. 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 அன்புள்ள பெரியவர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர் மாதவன் சொன்னார், அருள் பெறுவதற்கு எளிய முறையில் அருள் பெறுவது எப்படி என்பதெல்லாம் சொன்னதாக சொல்லியிருக்கிறார். மேலும் இங்கே நடைபெறுகின்ற அன்னதானத்தை பற்றியும் கண் சிகிச்சை முகாம் மற்றும் திருமணங்கள் பற்றியும் தண்ணீர் பொதுமக்கள் தருவது பற்றியும் அன்பர் சொன்னார். இது தனிநபரால் முடியாது, கூட்டு முயற்சி. பல பேர் சேர்ந்து தான் செய்ய முடியும். பல பேர் சேர்ந்தாலும் உதவி அருள் செய்யணும் அல்லவா? பல பேர் சேர்ந்திருக்கலாம். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் சேர்ந்திருந்தாலும் அருள் செய்யக்கூடியவர்கள், கருணை காட்டக்கூடியவர்கள் ஞானிகள். நாங்களாம் ஞானிகளை வணங்குகிறோம். பகத்தீசன், நந்தீசன், திருமூலதேவன், கரூர் முனிவன், இப்படி பெரிய பெரிய ஞானிகளை தினம் பூஜை செய்கிறோம். நாங்கள் வணங்கக்கூடிய நாம் அந்த அன்பர்கள் சேர்த்து வணங்கக்கூடிய தலைவன் அருள் பொருந்தியவன். அருள் என்றால் என்ன? கருணை. இப்போ ஞானிகள் மிக்க கருணை உள்ளவர்கள். யாரும் கருணை இல்லாமல் ஞானியாக முடியாது. அப்போ கருணையே அருள். கருணை இருந்தால் தான் எதையும் செய்ய முடியும். அப்போ ஞானிகளை வணங்குகிறோம், ஆசி பெறுகிறோம். இப்போ நாங்கள் வணங்கக்கூடிய தலைவன் தன்னலமற்றவன், கருணை வடிவா தன்னலமற்றவன். எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஞானிகளை பூஜை செய்கிறோம். நாங்கள் கேட்கிறோம், ஏழை எளிய மக்களுக்கு பசியாற்ற வேண்டும். ஆரம்ப காலத்தில் துறையூர் தண்ணீர் பஞ்சம் நிறையாக இருந்தது. அப்பொழுது அது மாதிரி தண்ணீர் பஞ்சம் இருக்குது, தண்ணீர் மக்களுக்கு கொடுக்க அருள் செய்யணும்னு கேட்டோம். அருள் செய்தார்கள். அன்னதானம் செய்யணும்னு சொன்னால் அருள் செய்தார்கள். ஏழை எளிய மக்கள் திருமணம் செய்ய வேணும் அப்படின்னு நினைத்து அருள் செய்தார். கண் சிகிச்சை முகாம் அதெல்லாம் நடத்த வேணும்னு நினைத்து அருள் செய்தார். எதை கேட்கிறோமோ அது சுயநலமாக இருக்கக்கூடாது. எல்லார்தான் கேட்கலாம். குடும்பம் நல்லா இருக்கணும், செல்வம் பெருக வேண்டும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு கேட்கலாம். இப்போ இந்த துறை உள்ள மக்கள் இப்படி தான் கேட்கணும். ஏழை எளிய மக்களுக்கு பயனுள்ள நான் வாழணும், நான் உயிருக்கு இடையூறு செய்யாது இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறோம். இதை இல்லறத்தாலே சில பேர் பக்தி நெறியும் பக்திமான்கள் இருப்பாங்க. அவங்கள கேட்க சொல்கிறோம், நான் புலால் உண்ணுகின்ற பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டும், நான் எந்த கோயிலுக்கும் சென்று ஆடு கோழி வெட்டாது இருக்க வேண்டும், அது இந்த மாதிரி உனக்கு பண்பு இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறோம். அப்போ அதெல்லாம் வேண்டுகோள். தலைவனை கேட்குறோம். தலைவனை கேட்க தான் ஆசன் ஞானிகள் தருவாங்க. அப்போ உடனே கேட்குறோம், நான் இன்று முதல் எவ்வுயிருக்கு இடையூறு செய்யாது இருக்க வேண்டும், நான் யார் மனசும் புண்படாத பேச வேண்டும். என்னிடம் கொனைக்கேடு இருக்குது, பொறாமைப்படுகின்ற கொனை இருக்குது, அது தெரியாது. தன்னிடம் பொறாமை இருக்கா இல்லைன்னு தெரியாது. தலைவனை கேட்கணும், ஏன்னா இந்த பொறாமை குணம்தான் அருள் சேருவதற்கு அருள் இல்லாமல் போகிறதுக்கு காரணம். இந்த பொறாமை குணத்திலிருந்து விடுபட வேண்டும் அப்படின்னு ஆசானை கேட்கணும். நான் பொருள்வெறியனாக இருக்கிறேன், அந்த பொருள்வெறி நீங்க வேண்டும் அப்படின்னு ஆசானை கேட்கணும். எனக்கு நான் பேசுகிறேன், வாயிலாக பேசுகிறேன், இன்னும் எனக்கு ஜாதி வெறி இருக்குது, அதுலேருந்து விடுபட வேணும்னு கேட்கணும். ஜாதி வெறி இருந்தால் இங்கே அருள் பணம் இருக்கவே முடியாது, பொருள் வெறி இருந்தாலும் இருக்க முடியாது. பொறாமை இனம் புரியாத ஒரு நோய். அது யாருமே கண்டுபிடிக்க முடியாது. நம்மிடம் பொறாமை இருக்கா நமக்கே தெரியாது. அப்போ அது பெரிய அருள் பெறுவதற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது பொறாமை. மற்ற வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுறது, அவனை பலகீனப்படுத்தணும், அவனுக்கு இந்த வாய்ப்பு வந்தது, இது ஏழை போட்டு வாழ்த்திக்கிற, அவன் எப்படி இருக்கிறான் போகிறான், உனக்கு தேவையில்லை. அந்த உணர்வுகள் வெகு பேத்துக்கு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 100க்கு 60% மக்களுக்கு இருக்கும் அந்த உணர்ச்சி இருக்கும். அது தலைவனை கேட்கணும், எனக்கு இந்த குணைக்கேடு இருக்குது, எனக்கு இந்த குணைக்கேடு எனக்கு குணைக்கேடு என்னென்ன குணைக்கேடு இருக்குது? பொருள் வெறியனா, ஜாதி வெறியனா, பொறாமைப்படுறனா, வேறு என்னென்ன குணைக்கேடு எனக்கு தெரியலை, நீ தான் அருள் செய்யன்னு கேட்கணும். அப்போ அவங்க என்ன செய்வாங்க? அவங்ககிட்ட பொறாமை இல்லை, வஞ்சனை இல்லை, ஜாதி வெறி இல்லை, பொருள் வெறி இல்லை, பழிவாங்க உணர்ச்சி இல்லை, கோபம் இல்லை, இது மாதிரி எல்லா குணத்தையும் விட்டவர்கள் அவங்கள கேட்குறோம், இந்த மாதிரி எனக்கு தெரியுது, இந்த மாதிரி குணைக்கேடு இருக்குது, நீ தான் அருள் செய்யணும். நம்மிடம் உள்ள குணைக்கேடு பற்றி தெரிந்து கொள்வதற்கு அகத்தீசனை கேட்கணும், என்னென்ன குணைக்கேடு இருக்குன்னு கேட்கணும். இப்படி கேட்டால் தான் அருள் பெற முடியும். அப்போ இந்த அருள் என்பது என்ன? தயை அல்லது கருணை. நம்மகிட்ட இப்போ நம்மிடம் கருணை இருக்கா?
கருணை இருந்தால் இங்கே பொறாமை இருக்க முடியுமா? கருணை என்றால் அருள். அருள் இருந்தால் இங்கே பொறாமை இருக்க முடியாது, பொருள் வெறி இருக்க முடியாது, பொய் சொல்ல மாட்டார்கள், ஜாதி வெறி இருக்காது. அப்போ அது போன்ற ஆசானை கேட்கணும். அவங்ககிட்ட கேட்டு தான் பெறணும். தினம் விழுந்து வணங்கணும், பூஜை செய்யணும். தினம் பூஜை செய்து பழகணும். பூஜை செய்தால் தான் உங்களுக்கு கொனைக்கேடு தீரும். பூஜை செய்தால் என்ன ஏற்படும்? நம்ம வணங்கக்கூடியவர் நான் மிக்க அருள் பலம் உள்ளவர்கள், மிகப்பெரிய அருளாற்று உள்ளவர், எதை வேணாலும் செய்வார்கள். நம்மகிட்ட எதை வேணாலும் தருவார். எதை செய்யணும் முறையோடு செய்வாங்க, எதை கேட்டாலும் தருவார்கள் ஞானிகள். அவன்கிட்ட கேட்குறோம், பூஜை செய்ய என்ன வரும்னா இந்த எண்ணக்கேடுகள், இந்த கொடிய சினம், பள்ளி வாங்கும் உணர்ச்சி, பொறாமைத்தீர். அப்போ பூஜை செய்யாட்டால் அவங்க கொனைக்கேடு வந்துடும். பெரியவங்களை பூஜை செய்ய எல்லா பண்புகளும் வரும், செல்வம் பெருகும். சரி, செல்வம் பெருகுது, முன் செய்த நல்வினை காரணமாகவும் இருக்கலாம், அல்லது ஆசானை கேட்டும் பெற்றிருக்கலாம். ஆசானை கேட்குற அடியனுக்கு செல்வனில் பெருக வேண்டும், ஏழை எளிய மக்கள் பயனுள்ளவான்னு கேட்டுக்கிறோம். இல்லை தான் கேட்குறேன், என் செல்வம் பெருகுன்னு கேட்குறான். சரியா, செல்வம் பெருகுதியா? ஆசான் ஆசி தருகிறான். நான் விருந்த உபசரிக்க வேண்டும், என்னை நோக்கி வர விருந்த உபசரிக்கிறதுக்கு தகுதியுள்ள விருந்த உபசரிக்க அருள்ச்சின்னு கேட்கணும். பிறகு மாதம் 5 பேருக்காவது 10 பேருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கணும். ஆசானி கேட்குறோம், நான் இன்னும் பிறர் மனசு புண்பட பேசுகிறேன், பேசி மகிழ்ச்சி அடைகிறேன், அது கொடுமையான எண்ணம், அது அருள் பெறுவதற்கு தடையாக இருக்கும். ஆகவே அது மாதிரி ஒரு பிறர் மனம் புண்படாமல் பேச நீ தான் அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு பிறர் மனம் புண்படாமல் பேசணும். இன்னும் எனக்கு கோபம் அதிகம் வருது, என்ன கொடுமையோ, நான் என்ன பாவம் செய்தனோ, நீங்களாம் சினமே வராது உங்களுக்கு, எனக்கு கொடிய பாவி, எதுக்கெடுத்தாலும் சடஞ்சிடா உடனுக்குடன் முன் கோபம் வருது, அந்த கோபம் என்னை பாவியாக்கிடும், நீ தான் அருள் செய்யணும்னு கேட்கணும். இப்படி கேட்டுக்கிட்டே வரணும். சரி, எல்லார்த்த என்ன கேட்கணும்னா, நான் மனைவியை புரிந்து கொண்டு அன்பு காட்ட வேண்டும். மனைவியை புரிந்து அவருடைய குணப்பண்பு என்ன, அவள் என்ன விரும்புகிறா என்பதை ஆராய்ந்து அவளுக்கு அன்பு காட்ட வேண்டும். அதுக்கு நீ தான் அருள் செய்யணும்னு கேட்கணும். சரி, இவன் அன்பு காட்டுகிறான், மனைவி முரண்பட்டிருக்காளே, வரவுக்கு மீறி செலவு செய்கிறா, எதையும் செய்வதும் கட்டுப்பாடு இல்லை, அவளை கட்டுப்படுத்த முடியல, எனக்கு நீ ஒரு உதவி செய்யணும். நான் முன் செய்த பாவம், என் மனைவி முரண்பட்டு இருக்கிறா, வரவுக்கு மீறி செலவு செய்கிறா, ஆடம்பர வாழ்க்கை விரும்புகிறா, எனக்கோ வருவாய் இல்லை, அவர் திருந்த வேண்டும் அப்படின்னு கேட்டால் அதுக்கும் அருள் செய்வாங்க. சரியா, எல்லார்த்தான் கேட்குறான், எனக்கு பண்புள்ள புத்திரபாக்கி அமைய வேண்டும், நல்லா தகுதியுள்ள பிள்ளையாக இருக்கணும், அழகாகவும் இருக்கணும், நல்ல பிள்ளைய எனக்கு அமைச்சு கொடு அப்படின்னு கேட்குறான். சரியா, பிறந்துட்டான், தகுதி இல்லாத பிள்ளை பிறந்துட்டான். ஐயா, என்ன கேட்கணும்? என் பிள்ளைகள் நல்ல பண்புள்ளவனாக ஆக வேண்டும், பண்புள்ளவனாகிறது நீ தான் அருள் செய்யணும். பண்புள்ளவன் இருந்தால் பண்பு இருந்தால் போதும், என் பிள்ளை மற்றவருக்கு பயனுள்ளவனாக வாழ்வான், என் பிள்ளைகள் மற்றவனுக்கு மற்றவர்களுக்கு பயனுள்ளவனாக வாழ அருள் செய்யணும்னு கேட்கணும். இப்படி ஒவ்வொன்றும் கேட்டு வரணும். அப்போ செல்வம் பெருக கேட்கணும், நாம் இப்போ அன்பாக நடந்து கொள்ள கேட்கணும். பிறர் மனசு இப்போ தாய் தந்தை இருக்கிறார்கள், அவர்களுக்கு பரிவு காட்ட எனக்கு அருள் செய்ய வேண்டும். நான் செய்வது அவருக்கு பிடிக்கவில்லை, அவர் செய்வது எனக்கு பிடிக்கவில்லை, என்ன கொனைக்கேடு தெரியவில்லை, ஒருவருக்கு புரிந்து கொள்ளாமல் பேசுகிறோம், அதுக்கு நீ தான் அருள் செய்யணும்னு கேட்கணும். இப்படி ஒவ்வொன்றாக கேட்டு பெறணும். அப்போ தாய் தந்தையிட பேசுவது, மனைவியிடம் பேசுவது, பிள்ளைகளை கண்டிக்கும் போதும் இனிமையாக பேசி தான் கண்டிக்கணும், கடுமையான வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, அப்படி பேசணும். சரியா, நண்பர் பழகிறார்கள், அவர் கொனைக்கேடு இருக்கலாம், அவர் பண்புள்ளவனாக இருக்கலாம். ஆசானை கேட்குறோம், தகுதியுள்ள நட்பு அமைய அருள் செய்யணும்னு கேட்குறோம். எனக்கு தகுதியுள்ள நட்பாக இருக்க வேண்டும், ஏன்னா நட்பு சிறந்த பாதுகாப்பு நமக்கு. ஆகவே தகுதியுள்ள நட்பு அமைய அருள் செய்ய வேண்டும் கேட்கணும். சரி, தகுதியுள்ள நட்பு அமையலை, முன் செய்த பாவத்தினால ஒரு கொடூரமான ஒரு கொனைக்கேடு உள்ள அமைஞ்சிக்கிட்டான். எப்பா, என்னிட்டேருந்து இவன் இப்படியா விடுபட வரணும், பகைச்சா பிரச்சனை வரும்போது இருக்கு, என்னை விட்டு இவன் மெதுவாக நழுவி போகணும், நானாக பகைச்சிக்கிட்டா அவனால் இடையூறு வரும்போது தெரியுது, நீ தான் அருள் செய்யணும்னு கேட்கணும். அப்போ அவன் என்ன ஆசன் கேட்குறாரு. இப்போ புரிய ஆசன் கேட்குறோம், நான் என்ன பாவம் செய்தோன்னு தெரியல, இது மாதிரி ஒரு கொனைக்கேடு உள்ளவன்ட்ட நட்பு பொருந்திக்கிச்சு, நீலேருந்து விடுபட அருள் செய்யணும்னு கேட்கணும். அப்போ தகுதியில் நட்பு தானே போயிடும், அப்போ தகுதியோட நட்பு சேரும். இப்படி பேசும்போது சரி, இப்போ அருள் ஆசானை கேட்குறோம், என்னடா ஒருத்தன் வேலை செய்கிறான், அவனை கசக்கி புழிஞ்சு வேலை வாங்குறேன், ஆனால் சம்பளம் கொடுக்கும்போது அந்த உணர்வோடு நல்ல மனசோடு கொடுக்க மாட்டேங்கிறேன், அவனை வேலை வாங்கிறதுக்கும் அறிவு தந்தியை தவிர வேலை வாங்குறேன், அது சராசரி மக்களுடைய செயல். அந்த உழைப்பு புரிந்து அந்த உழைப்புக்கு ஏற்ற மாதிரி ஊதியம் சம்பளம் கொடுக்கணும், அதுக்கு நீ தான் அருள் செய்யணும். அப்போ ஆசானை கேட்குறோம், வேலை வாங்கும்போது அந்த உழைப்பு புரிந்து கொண்டு அவனுக்கு என்ன செய்தால் நியாயம் என்று உணர்ந்து செய்ய அருள் செய்யணும்னு கேட்கணும். அது வெகு பேருக்கு தெரியாது, எப்படியாவது வேலையை வாங்கணும், செல்வத்தை சேர்க்கணும் அப்படின்னு. அப்போ ஆசானை கேட்குறோம், இந்த கொனைக்கேடு என்கிட்ட இருக்குது, எப்படியாவது வேலை செய்கிறவன் கசைக்கு புரியணும்,
புளிஞ்சவன்ட்ட நந்து உழைப்பை வாங்கி நம்ம செல்வத்தை பெருக்குன்னு நினைக்கிறோம். இது ஆசானை கேட்கும்போது ஏன்டா இது ஈனத்தனமான செய்கை. ஒருத்தனை கசிக்கு பிடிந்து வேலை வாங்கி அவனுக்கு சரியாக கூலி கொடுக்காம ஏமாத்துறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ அவனை கேட்குறான், ஆசானை கேட்குறான், வேலை வாங்குறேன், அவனுக்கு உழைப்புக்குள்ளே கூலி கொடுக்க வேணும் சார். சரி, செல்வம் பெருக்கிறோம், செல்வத்தை எப்படியாவது பொருள் சேர்க்க நினைக்கிறேன். எனக்குடைய பலகீனம் எப்படியாவது பொருள் சேர்த்து மனைவி மக்களோட கௌரவமாக இருக்க நினைக்கிறேன். இந்த இந்த இது இந்த கௌரவம் எனக்கு தேவையில்லை. இப்படி மற்றவர்களெல்லாம் பொருளாதாரத்தை மாற்றமனை வஞ்சித்து ஏமாற்றி 1க்கு 2ஆக விற்று எப்படியாவது பொருளை சேர்த்து நம்ம குவியர்னா வாழணும்னு நினைக்கிறேன்யா. இது பலகீனமான எண்ணம், அதுலேருந்து விடுபட அருள் செய்யன்னு கேட்கணும். இப்படி ஆசானை கேட்குறோம். அப்போ பொருள் சேர்க்கும் போதும் அடியே நீதிக்கு உட்பட்டு பொருள் சேர்க்க வேண்டும். யாருன்னு பாவின்னு சொல்லக்கூடாது. பாவின்னு சொல்லி அந்த பொருள் எனக்கு வேண்டாம், அந்த பொருள் எனக்கு நிற்காது, அதுக்கு நீ தான் அருள் செய்யன்னு கேட்கணும். பொருள் சேர்க்கும் போது நீதிக்கு உட்பட்டு பொருள் வர வேண்டும் கேட்கணும். ஆசானை கேட்குறான், நீதிக்கு உட்பட்டு வர வேண்டும், யார் மனசையும் புண்படுத்தியோ வஞ்சித்த நான் பொருள் சேர்க்கக்கூடாது, நீ தான் அருள் செய்யன்னு கேட்கணும். அப்படி கேட்கும்போது நியாயமான வேண்டுகோள். சரி, இப்போ நீதிக்கு உட்பட்டு பொருள் வந்தது ஏழை எளிய மக்கள் பகிர்ந்து கொடுக்க அருள் செய்யணும்னு கேட்கணும். இப்படியெல்லாம் ஆசானை கேட்டுக்கிட்டே வரணும். அப்போ வேலையை வாங்கும்போது நியாயமாக வாங்கணும். அதே சமயத்தில் பேசும்போது நிதானமாக பேசணும். உணர்ச்சி வசப்பட்டு பேசுவது பெரிய பாவச்செயல். அது பாவம் இருந்தால் தான் அந்த உணர்ச்சி வச்சு பேசுவோம். அந்த உணர்ச்சி வசப்பட்டு பேசுவது, முன்கோபமாக பேசுவது, மனசை புண்படுத்துவது, இதெல்லாம் அருள் பெறுவதற்கு தடையாக இருக்கும். ஆசானை கேட்கணும், பேசுகிறேன், நான் கொடுமையாக பேசுகிறேன், அதில் விடுபட அருள் செய்யணும், நான் மனசை இனிமையாக பேச அருள் செய்யணும் அப்படின்னு கேட்கணும். இப்படியெல்லாம் ஒன்று ஒன்றா கேட்டு தான் நாங்கள்லாம் பெற்றிருக்கிறோம். இப்போ நாங்களாம் ரொம்ப முன்கோபக்காரனாக இருப்போம். ஒருத்தர் தொண்டை புரிந்து கொண்டாமல் பேசுவேன், ஆசானை கேட்டு தான் பெற்றிருக்கிறேன். தொண்டை புரிந்து கொண்டு அன்பு செலுத்துவன்னு கேட்டிருக்கிறோம். அதே சமயத்தில் யாரையும் என் நடர்னால் அவன் அழியிட்டுன்னு நினைத்தேன். இது மிகப்பெரிய கேவலமான எண்ணப்பு. நான் யாரையும் என்னை இடர்னால் அவனை அழியிட்டுன்னு நினைக்கிறேன், அந்த எண்ணம் எனக்கு இருக்கப்பா, அதுலேருந்து விடுபட அருள் செய்யணும் அப்படின்னு கேட்கணும். இந்த ஜென்மத்தை கடைத்தற்ற மக்கள் இதை தினம் கேட்கணும். அவன் அழியணும், அவன் இடையில பேசிட்டான், அவன் அழியணும், அவன் அழிஞ்சால் உனக்கு என்ன லாபம், அவன் வாழ்ந்தால் தான் உனக்கு என்ன லாபம், அவன் வாழ்ந்தால் நல்லபடி இருக்கட்டும், அவன் அழிவதனால என்ன நீ பெற போகிறேன் அப்படி ஆசானை கேட்டால் தான் உணரும். அந்த ஆசானை கேட்டு அவங்க சொல்லுவாங்க. இப்போ ராமலு மகான் சொல்லுவார், எல்லா உயிரும் இன்புற்றுக்கு நினைப்பதுவே அல்லாமல் வேண்டும் அறியேன்னு பராபரேன்மார். எல்லா உயிரும் இன்புற்றுக்கு நினைப்பதுவேங்கிறது வார்த்தை உயர்ந்த வார்த்தை. அப்போ ஆசானை கேட்குறான், எல்லா உயிருக்கும் அன்பு செலுத்த வேண்டும், எல்லா உயிரும் நீடு வாழ வேண்டும், அதுக்கு நீ தான் அருள்ச்சி எனக்கு. இந்த எல்லா உயிர்கிட்ட அன்பு செலுத்த வேண்டும், எல்லா உயிரும் நீடு வாழ வேண்டும், எனக்கு என்னை இடர்கின்றவனும் நீடு வாழ வேண்டும் கேட்கின்ற ஒரு அறிவு இருக்கல்லவா, அது அருளுடைய மக்களுக்கு தான் வரும். அருள் இல்லாத மக்களுக்கு நலியணும், அழியணும், அவன் அழியணும் அப்படி இருப்பான். இது போன்ற ஆசானை கேட்டு இது போன்ற கொனைக்கேடு எனக்கு இருக்குது, அதுலேருந்து விடுபட அருள் செய்யணும்னு கேட்குறோம். இப்படி ஒவ்வொன்றா தினம் கேட்டுக்கிட்டே வரும். தினம் கேட்டு கேட்டு பெறணும். இப்படிலாம் என்றால் என்னாகும், நம்மள இருக்க கொனைக்கேடு தீராது. யாரை கேட்குறோம்? பெரியவங்க அகத்தீசனை கேட்குறோம், ஞானிகளை ராமலிங்க சாமி கேட்குறோம். இப்படி கேட்டு தான் பெற முடியும். இது போன்ற சரி அருள் பெறுவதற்கு என்ன உபாயம்னா, அன்னதானத்தை தவிர வேறு உபாயமே இல்லை. இப்போ இந்த சங்கம் மிகப்பெரிய அருளுள்ள சங்கம், மிகப்பெரிய அருளாற்று உள்ள சங்கம். என்ன காரணம்? தினம் நல்ல காரியம் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வாகனம் 8-9 வாகனம் இருக்குது, வண்டி இருக்குது. இப்போ கிராமத்துக்கு போகும், மேட்டு குளத்தெலாம் போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஆசானை கேட்குறோம், இன்றைக்கு நடக்கிற அன்னதானத்துக்கு ஆசான் ஞான பண்ணி தானே கேட்பேன் நான், இன்றைக்கி அன்னதானத்தை நீ தலைமையாக நடத்தி தர வேண்டும். தொண்டர்கள்லாம் போகிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் போய் சேர வேண்டும், அதுக்கு தொண்டர்களுக்கு பாதுகாப்பு தரணும், தடையில்லாமல் போயிட்டு வரது நீ தான் தலைமை தாங்கி நடத்துன்னு கேட்குறோம். அப்போ ஆசான் இறங்கி என்ன செய்கிறார்? கேட்டாத செய்வோம். நான் கேட்டு அன்னதானத்தை இன்னைக்கு கூட இப்போ கிட்டத்தட்ட 15-20 பேர் கிராமத்துக்கு சென்று அன்னதானம் செஞ்சுருக்காங்க. அன்னதானம் போய் ஒரு 8-9,000 பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு ஆசானை கேட்குறோம், அன்னதானத்தை நீ தான் தலைமை தாங்கி நடத்தி தரணும், அதுக்கு நீ தான் அருள் செய்யணும், வாகனங்கள் தடையில்லாமல் வரணும், எந்த விபத்தும் நடக்கக்கூடாது, நீ தான் அருள் செய்யணும்னு கேட்குறோம். இப்படி அவங்க கேட்டோம். இப்போ அந்த நோக்கம் உயர்ந்த நோக்கம். அப்போ ஆசான் இறங்கி அருள் செய்வார். அப்போது அன்னதானம் செய்வதற்கு பொருள் வேண்டும், அதை கொண்டு செல்வதற்கு அன்பர் கூட்டம் வேண்டும். இங்கே தன்னலமற்ற தொண்டர் இருக்கிறார். அப்போ அந்த துணை கொண்டு அன்னதானம் செய்கிறோம். இப்படி ஒவ்வொன்றா கேட்டு கேட்டு தான் பெற்றிருக்கிறோம். இப்படி இதனால் தான் இந்த ஸ்தாபனம் மிகப்பெரிய அருளுள்ள ஸ்தாபனம். இந்த ஸ்தாபனத்துக்கு யாரும் இடையூறு செய்ய முடியாது. என்ன காரணம்? அருளாற்று உள்ள வேல்படை இருக்குது, ஞான பண்டிதன் இருக்கிறான். அப்படி அந்த வேல் அப்படி தொட்டாவே போதும், ஞான பண்டிதா இவன் கொனைக்கேடாக இருக்கிறான், இவனால் ஸ்தாபனத்துக்கு படகின்னு வருமோ, நீ தான் அருள் செய்ய, நான் பயப்படாத மகனே நான் பார்த்துக்கிறேன். அப்போ அது மாதிரி கேட்டுக்கிறோம். இந்த ஸ்தாபனத்துக்கு இடையூறு செய்யக்கூடிய யாரும் வரக்கூடாது, இடையூறு செய்ய ஏற்பட்டாலும் நீ தான் தடுக்கணும்னு கேட்கணும். நமக்கு தடுக்க முடியாது. ஏன்னா இப்போ மக்கள் ஒருத்தன் என்ன நினச்சிட்டு இருக்கிறான் நமக்கு தெரியாது. நான் எது எனக்கு தெரியாது, நீ பார்த்து பண்புள்ள மக்கள் இங்கே இருக்க அருள் செய்யணும்.
பண்புலாத மக்கள் இதை விட்டு போயிடணும் அப்படின்னு கேட்போம். அப்போ அவங்க இறங்கி செய்வாங்க. அப்போ இருக்கணும் 100% பண்புள்ள மக்கள் தான் இருந்தாலும் கேட்கணும். இந்த சாப்பிட்றதுக்கு இடையூறு செய்ய மக்கள் இருக்கக்கூடாது, போயிடணும். என்ன காரணம், ஏன் போகணும்னா இடையூறு செஞ்சு விடுவோம் அப்படின்னு ஆபத்தானே கேட்போம். யாரும் இல்லை, இருந்தாலும் ஒரு வேண்டுகோள், இந்த ஸ்தாபனத்துக்கு இடையூறு செய்யாமல் இருக்கணும். ஏன்னா ஸ்தாபனம் நாட்டு மக்களுக்கு நன்மை ஒன்று செய்யக்கூடிய ஸ்தாபனம்னு சொல்லி கேட்டுக்கோம். ஆகவே இப்படி ஒவ்வொன்றாக கேட்டு தான் பெற்றிருக்கோம். இப்போ அடியனுக்கு ஞானம் சித்திக்க வேணும்னு கேட்டிருக்கோம். அது என்னுடைய சொந்த வரை. அப்போ எல்லாரும் தான் நினைச்சணும், புலால் ஒன்றுகின்ற பழக்கம் உள்ளவனாக இருக்கிறான். என்னப்பா இது அருள் பெறுவதற்கு தடையாக இருக்குதே, நீ தான் எனக்கு அருள் செய்யணும், இந்த புலால் ஒன்றுகின்ற பழக்கத்தை விடுபட வேண்டும், சாப்பிட்டு தான் இருக்கிறேன், முடியல, நீ தான் எனக்கு அருள் செய்யணும்னு கேட்கணும். இப்படி ஒவ்வொன்றாக கேட்டுக்கிட்டே பெறணும். கேட்டு தான் பெற்றிருக்கிறோம். இப்படி தினம் அன்னதானம் சேர்த்து வெட்டிக்கிறோம். ஆகவே அருள் இல்லாத மக்கள் நிச்சயம் இந்த ஜென்மத்தை கடத்தட்ட முடியாது. சரி, முன் செய்த பாவம் இருக்கியா, முன் செய்த பாவம் தானே எனக்கு இந்த கொடூரமான எண்ணம் இருக்குது. அப்போ அந்த கொடூரமான எண்ணம் தீர்வதுக்கு என்ன செய்யணும்? கொடுமையான கோபம் வருது, பழிவாங்க உணர்ச்சி, பொறாமைப்படுறேன், இதில் என்னையா செய்கிறேன்? முன் செய்த வினைதான். இந்த கொனைக்கேடு பொல்லாத காம வெறி இருக்குது. அதே சமயத்தில் மது சாப்பிட நினைக்கிறேன், அது விடுபட வேண்டும். புலால் உண்ணுகின்ற பழக்கம், மது பானம் சாப்பிட்றது, பொல்லாத காமி வெறி, ஜாதி வெறி, மத வெறி போன்ற கொடிய பாவியாக இருக்கிறேன். நீ தான் அது என்னடா, நீ செய்த பாவம் தான்டா. நீ குடி பழக்கத்துக்கு அடிமைப்பட்டுக்கிறது நீ செய்த பாவம். சூதாடுகின்ற பழக்கத்துக்கு நீ தான் செய்த பாவம். பொல்லாத காமி வெறி நீ செய்த பாவம். புலால் உண்ட பழக்கம் நீ செய்த பாவம். பொல்லாத வறுமை நீ செய்த பாவம். கொடிய கோபம் நீ செய்த பாவம். கொடிய ஜாதி வெறி நீ செய்த பாவம். இதுக்கு விமோச்சனம் இல்லையா? இருக்கு. என்ன கேட்கணும்? என்ன என் திருவடியை பூஜை செய், ஞானிகளை வணங்க தான் பொல்லாத காமி வெறி தீரும், பொல்லாத ஜாதி வெறி தீரும், பொல்லாத பிறர் பழிவாங்கும் உணர்ச்சி தீரும், கொடிய கோபம் தீரும், நல்லவனா வாழலாம். இது அது ஆசானை கேட்கணும். இதெல்லாம் இருந்து விடுபடாமல் ஒருத்தன் ஜென்மத்தை கடத்தேற்ற முடியாது. இதுதான் தடையாக இருக்கும். பிறவி துன்பத்தை உண்டு பண்ணும். இந்த பிறவி துன்பத்தை உண்டு பண்ணுறது தான் இந்த கொனைக்கேடுகள். கேட்டு தான் பெற்றிருக்கிறோம். நாங்களும் பெற்றிருக்கிறோம், நீங்களும் பெற வேண்டும். இப்போ நான் ஆசானக்கிட்ட கேட்டிருக்கிறோம், என்கிட்ட இன்னும் எவ்வளவோ கொனைக்கேட்டு இருக்குது, எனக்கே தெரியாத என்கிட்ட கொனைக்கேட்டு இருக்கும். இந்த கொனைக்கேட்டெல்லாம் ஆசானை இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கேன், கேட்டு பெற்றுக்கிட்டு தான் இருக்கும். ஆகவே ஞானிகள் எல்லாம் இப்போ அருளுடைமை வள்ளுவன் சொல்லியிருக்கிறார். அப்போ அருள் பெறுவதற்கு என்ன துணை? அந்த அருள் பெறுவதற்கு தான் விளக்கம் சொல்லியிருக்கிறோம். இப்போ எந்த உயிருக்கும் கொலை, இப்போ நம்ம முன்னெல்லாம் நாங்கள்லாம் பாம்பு அடிப்போம். இப்போ பாம்பு அடிக்காதே, நீ ஓடி போய்டும், அது எப்படியோ அதுவும் வாட நின்றும், அது கடவுள் படைச்சிருக்கான். பாம்பு அடிக்காதே, தேள் அடிக்காதே அப்படிங்கிற உணர்வு. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? அப்போ தொண்டர்கள் சொல்கிறோம், காரு வாகனம் போகும்போது, லாரியோ வண்டியோ போகும்போது ஏதால ரோட்டில் சாலையில் வந்து பாம்போ தவளையோ போனால் அடிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ அந்த மாதிரியெல்லாம் ஜீவ தயவு கடைப்பிடிக்கணும். ஜீவ தயவு இல்லைன்னு சொன்னால் ஒரு அருள் பெறும் ஜீவ தயவு தான் அருள் பெறுவதற்கு துணையாக இருக்கும். அப்போ ஜீவ தயவு ஆசானை கேட்டு தான் பெற முடியும், இல்லைன்னு சொன்னால் அந்த குணம் வராது. அதே சமயத்தில் ஒரு நாய் குட்டி நாய் கடிக்கும், முன்னே நானே ரசிச்சிருக்கிறேன். ஐயோ பாவம், குட்டி நாய் போய் பெரிய நாய் கடிக்குதே, குடும்ப அழுவுதே, அது வந்து வாழ்னு சத்தம் போடும். அதை கண்டு முன்ன இறக்க சிந்தை வராது. ஐயோ பாவம், அப்படி கொடுமை செய்தே, அப்படி ஒரு இறக்க சிந்தை. இந்த இறக்க சிந்தை திருவுள் துணை இல்லாமல் வராது. ஒரு உயிரை மற்ற உயிர் துன்பப்படும் போது இப்போ சில பேர் அடிச்சுக்குவாங்க, கண்டு ரசிச்சிருக்கோம். சினிமாவுக்குலாம் அந்த காலத்தில் நான் போயிருக்கேன். அந்த காலத்தில் இந்த மாதிரி அடி இப்படி உள்ள படத்துக்கு நான் விரும்பி பார்த்துருக்கேன். இப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறது, இரத்த கலையர் வருவது பார்க்குறதே பாவமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் நீங்குவதற்கும் ஆசானை கேட்குறோம். பிறர் மனசை இது எல்லாம் இந்த அருள் பெறுவதற்கு தடையாக இருக்கும். பிறர் துன்பப்படுத்தி பேசுறது, கொடுமையை கண்டு ரசிப்பது, பிறர் இனிமையாக பிறருக்கு தீமை செய்து மகிழ்ச்சி அடையிறது. பிறருக்கு தீமை செய்து மகிழ்ச்சி அடையிறது இந்த துறைக்கு ஆகாத ஒன்று. சரி, அதை குணைக்கேடு எப்படியா போகும்னா, அது ஞானிகள் ஆட்சி இல்லாமல் அந்த பிறருக்கு தீமை செய்து கடுமையாக பேசி அவருக்கு தீமை செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய குணைக்கேடு இருக்குமேனால் நிச்சயம் அவன் கடத்தேற முடியாது. அப்போ ஆசானை கேட்குறோம், இதெல்லாம் தினம் கேட்டு தான் பெற முடியும். ஆகவே வள்ளுவனுடைய அருள் செல்வம், வள்ளுவன் இன்றைய அருளுடைமை. உடைமை என்ற செல்வம்னு அர்த்தம். அந்த உடைமை அருள் உடைமை இல்லறத்துக்கு வள்ளுவன் என்ன செய்திருக்கிறான்? 4 அதிகாரம்: கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை. நீத்தார் பெருமை அரண் வலியுறுத்தல். கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல் 4 பாயிரம். மற்ற 20 அதிகாரங்கள் இல்லறத்துக்காக 200 பாடல் இல்லறத்துக்காக அமைச்சிருக்கிறான். இப்போ அடுத்தது தொரு 13 அதிகாரங்கள். இந்த 13 அதிகாரத்துக்கு அடிப்படையாக இருப்பது இல்லறத்தானுக்கு அன்புடைமை இருப்பது போல தொரு மேற்கொண்டவனுக்கு
இந்த அருளுடைமை வேண்டும். அந்த அருளுடைமை இல்லாதவனுக்கு நிச்சயமாக களவாட அடைய முடியாது. அந்த அருளுடைமை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? வழிபாடு செய்ய வேண்டும். வழிபாடு பூஜை செய்து வரணும். சரி, பூஜை செய்கிறோம். அந்த அருள் செல்வம் நமக்கு என்ன செய்யும்னா, அருள் செல்வம் என்ன செய்யும்? அறியாமை நீக்கும். இப்போ தானே அகத்தீஸ்வரன் வணங்குறான், அறியாமை நீங்குது. அப்போ அறியாமை நீங்குவதுக்கு என்ன துணைன்னா அருள் துணை. அருள் என்பது அருளே ஞானிகளாக இருப்பதனாலே அருளை பூஜை செய்ய, அருளை போட்டுறோம், அருளை பூஜை செய்கிறோம். பூஜை செய்ய அறியாமை தீரும், பூஜை செய்ய வறுமை தீரும். பூஜை எதுக்கு செய்யறேன்னா அருள் பெறுவதற்கு. அருள்னா என்னன்னு கேட்டான், தயை பெறுவதற்கு. அப்போ தயை அல்லது ஜீவ தயவு. அப்போ பூஜை செய்ய வறுமை தீரும், பூஜை செய்ய நோய் தீரும், பூஜை செய்ய கோபம் தீரும், பூஜை செய்ய பொறாமை தீரும், பூஜை செய்ய பொருளறி தீரும், பூஜை செய்ய புலால் உண்ணுன்ற பழக்கம் தீரும், பூஜை செய்ய ஒரு உயிரை கொல்லுவது நியாயமில்லை என்று என்ன வரும்? பூஜை செய்ய பெருந்தன்மை வரும். பூஜை செய்ய நோய் தீரும், அப்போ குணக்கேடு தீரும். பூஜை செய்யாமல் இருந்தால் குணத்தீகிறது. ஏன் பூஜை செய்யறனா அருள் பெறுவதற்கு. அருள் என்பது தய சிந்தை. அந்த தய சிந்தை பெறுவதற்கு பூஜை செய்கிறோம். இப்போ பூஜை செய்ய தான் குணக்கேடு தீரும். தய சிந்தை வந்தாலே தலைவன் வந்து தான் என்று பொருள். ஜீவகாரணமே ஞான திறவுன்னு சொல்லுவான். இப்போ ஜீவ தெய்வு பெறுகிறோம். ஜீவ தெய்வு ஒரே நாளில் வந்துடாது. தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் அன்னதானம் செய்கிறோம், ஒரு பக்கம் இனிமையாக பேசுகிறோம், நூல்களை படிக்கிறோம், அருள் பாடுகிறோம், திருப்புகழ் படிக்கிறோம், திருக்குறள் படிக்கிறோம். படிக்க பூஜை செய்ய பிழைக்க இருந்தால் என்ன செய்யும்? எல்லா வகையான கொடைக்கடி தீரும், வறுமை தீரும், செல்வம் பெருகும். அன்னதானம் செய்ய என்ன வரும்? விருந்து உபசரிக்க மனசு வரும், பிற மனம் புண்படாமல் பேச வேண்டுங்கிற உணர்ச்சி வரும். எல்லா வகையான பண்புகளும் பூஜை செய்தால் தான் வரும். இப்போ நம்ம பூஜை செய்கிறோம், அருள் செல்வம், அருளுடையவர்கள் பூஜை செய்கிறோம். அப்போ அந்த செல்வம் நமக்கு வேணும். அப்போ அந்த அருள் இல்லாத மக்கள் என்ன செய்ய வேண்டும்? இது மாதிரி சான்றோர்கள் தீய மக்களோடு பழகக்கூடாது. சந்தர்ப்பம் கிடைச்சாலும் தீய மக்கள்னா இந்த கொனைக்கெடு உள்ளவன், வன்மனம் உள்ளவன், லோவியோடு பழகக்கூடாது. பாவியோடு பழகிறான் லோவியோடு பழகக்கூடாது. அவன்கிட்ட பழகவனா இவன்ட்டி பழகவனா. நம்ம என்ன செய்யணும்? லோபித்தனம் உள்ளவன்ட்டு பேசவே கூடாது. நம்மக்கிட்ட லோபித்தனம் இருக்கா அப்படி கேட்கணும். லோபித்தனம் இருக்க என்னிடம் இன்னும் இந்த கொனைக்கெடு தீரவில்லை. லோபித்தனம் இருந்தால் நிச்சயம் அருள் பெற முடியாது. ஆகவே தயசித்தே வேண்டும், அதுக்கு தேவையான பொருள் வேண்டும். ஆக நீ தான் அருள்ச்சின்னு கேட்குறோம். அப்போ அந்த அருள் செல்வம் பெற்றவர்களுடைய நிலைமை என்னாகும்? அருள் செல்வம் பெற நாம் இந்த தேகம் நமக்கு முதுமை வரப்போகுது, சாவு வரப்போகுது, அதுக்குள்ளே நம்மளை காப்பாற்றி கொள்ள வேண்டும், அதுக்குள்ளே நம்ம காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அப்போ கேட்குறோம், அதுக்கு அந்த சாவு வருவதற்கு முன்னே தடுத்து கொள்ளணும். இல்லைன்னா நம்ம நரதர வந்துடும், சாவு வரும். ஆகவே தடுத்து கொள்ள வேணுங்கிற உணர்வு பூஜை செய்தால் தான் வரும். அருள் பெற இந்த குணம் வரும். இல்லைன்னு சொன்னால் பொழுதுபோக்குன்னு நினச்சிக்கிட்டு செஞ்சிட்டு இருப்போம். அப்போ அருள் பெற சாவுக்கு அஞ்சுவார்கள். சாவுக்கு அஞ்சுதலே ஒரு சிறந்தார். சாவுக்கு அஞ்சுவார்கள். இல்லைன்னு சொன்னால் அவனுக்கு அவனையே படாமல் இருந்துக்கிட்டே இருப்பான். சாவுக்கு பயப்பட வேண்டும். ஐயோ சாவு வந்துருமோ, இதுக்குள்ளே ஏதேனும் சித்தி பெறுவதற்கு முன்னே ஏன் உயிர் கொலை செய்கிற மாதிரி சூழ்நிலை வருமோ, யார் மனசை புண்படி பேசிடுவோமோ, அப்போ அது தடையாக நிற்குமே. உயிர் கொலை செய்வதாலோ ஒரு தேலோ பாம்பு அடித்ததுனால தடை வந்துடுமே. அப்போ தேலு பாம்பு அடிக்கக்கூடாது, உயிர் கொலை செய்யக்கூடாது. உயிர் கொலை செய்தால் சித்தி பெறுவது தடை வரும். யார் மனசும் புண்படுத்தி பேசிட்டு அது மூலம் உயிர் நம்ம சித்தி பெறுவது தடை வருமோ, இப்படியெல்லாம் நினைச்சிக்கிட்டு இருக்கணும். ஆக இப்படி ஒவ்வொரு நாளும் அஞ்சுதல் வேண்டும். உயிருக்கு அஞ்சுதல் வேண்டும். நம்ம எப்படியா ஜென்மத்தை கடை தேற்ற வேண்டும். கடை தேற்றுவதுக்கு ஆசானை கேட்கணும். எப்பா என்னுடைய செயல்பாட்டினாடி ஏதேனும் இடையூறு வருமோ, வந்துட்டா என் தவத்துக்கு இடையூறு வந்துடுமோ அப்படின்னு கேட்கணும். இப்படியே நாங்கள் கேட்குறோம். இல்லாரத்தான் அது கேட்குறோம், அவனு கேட்குறான். எப்பா விருந்த உபசரிக்க நெய்யா, அன்னதானம் செய்ய நெய்யா, உள்ள குடும்பத்தில் உள்ள மனைவி மக்களுக்கு நோய் இல்லாமல் இருக்கணும் ஐயா, தாய் தந்தைகிட்ட அன்பு காட்டணும் ஐயா, பண்புலான் வாழணும் ஐயா, நான் பண்புலான வாழ ஆசைப்பட்றேன், சுற்றுப்புற சூழ்நிலை சரியில்லை, நீ தான் அருள் செய்யணும் அப்படின்னு கேட்கணும். இப்படியே எல்லாரத்தான் கேட்கணும். நாங்கள் இப்படி கேட்குறோம். ஆகவே அருள் செல்வம் இருப்பதனாலே அது என்ன செய்யும்? அருட்செல்வம் இருந்தால் உடம்பு என்ன? இந்த உடம்பு காமதேகம், இது கொனைக்கேடு உண்டு, இருந்து இப்படியே விடுபட வேண்டும், காமத்திலிருந்து விடுபட வேண்டும். இந்த துறைக்கு வர மக்கள் ஏன்னா 13 அதிகாரம் துறவு. ஏன் துறவு மேற்கொள்றோன்னா ஜென்மத்தை கடை தேற்றணும். ஜென்மத்தை கடை தேற்றுதுன்னு என்னன்னு கேட்டால் இனி சாவாமல் இருக்கணும். பிறந்துட்டோம், சாவக்கூடாது. சாவாமல் இருப்பது தான் துறவுக்கு அர்த்தமே. சரி, அது இந்த ஜென்மத்தை அந்த வாய்ப்பு இல்லை, அதை பற்றி கவலை இல்லை, அது துறவு மேற்கொண்டிருக்கோம். யாரை துறவுன்னா என்னன்னா, எவன் துறவியோ, எவன் ஜென்மத்தை கடை தேற்றினானோ, எவன் மரணமில்லா பெருவாள் பெற்றானோ, எதையெல்லாம் செய்யக்கூடிய வல்லவனோ, எதையும் செய்ய வல்லவனாகிய ஞானிகள் ஆசையை பெறுவதே துறவு.
அதை தவிர மற்றதெல்லாம் துறவுன்னு சொல்கிறது வழி இல்லை. அவன் தான் துறவு, துறந்தவன், எல்லாவற்றையும் துறந்தவன், மரணமில்லா பெருவாள் பெற்றவன், எக்காலத்தையும் இருப்பவன். அவன் திருவடியை பற்றி பூஜை செய்வதே துறவு. வேறு மற்றதெல்லாம் கதை. பூஜை செய்தான் கொனைக்கெடு தீரும், பொருள் வெறி தீரும், ஜாதி வெறி தீரும், மற்றது கொடுமைகள் தீரும், கோபக்கோ தீரும், பொறாமை தீரும், பழிவாங்க உணர்ச்சி தீரும், எல்லாம் தீரும். அப்போ பூஜை செய்யலாம். அந்த கொனைக்கெடு இருந்தால் நிச்சயம் அந்த இடத்துக்கு இந்த துறவு ஜென்மத்தை கடத்திட்ட முடியாது. ஏன்னா அந்த அதிகாரம் துறவுக்கு தான் பேசிகிட்டு இருக்கோம் இப்போ. ஆகவே துறவை மேற்கொள்கின்றவர்கள் தவம் அல்லது துறவு மேற்கொள்வது இனி பிறக்கக்கூடாது. சரி, இப்போ இனி பிறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? சரி, இனி பிறவிக்கு காரணமாக இருப்பது எது? முன் செய்த பாவம் பிறவிக்கு காரணமாக இருக்குது. அந்த என்ன முன் செய்த பாவத்தை எப்படி தீர்ப்பது? பாவத்தை பொடியாக்கக்கூடியவன் ஞானிகள், பாவமே இல்லாத மக்கள் ஞானிகள். அவன்கிட்ட கேட்குறோம், என்னப்பா இது எப்படியாவது என்னப்பா செய்வேன், என்னமோ என்னை போட்டு ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு, தடுமாறிக்கிட்டு இருக்கிறேன், நீ தான் அருள் செய்யன்னு கேட்குறோம். அப்போ என்ன செய்கிறான்? அவங்க அருள் செய்கிறாங்க. அவங்களுடைய ஆசி பெறுவது ஞானி. காலையில் மானசீகமாக திருவடியை தொட்டு வணங்குவது, காலை எந்திரிக்கும் போதே அகத்தீச நாமத்தை சொல்கிறது, ஞானிகள் நாமத்தை சொல்கிறது, சொல்லிக்கிட்டே சொல்ல 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 என்ன ஆகும்? சிந்தை தெளிவடையும். ஆமாம், நாம் நாம் இந்த பிறவி உயர்ந்த பிறவி பெற்றிருக்கிறோம், இந்த பிறவியை தக்கவாறு பயன்படுத்தி கொள்ள வேண்டும், ஏமாறக்கூடாது. ஒரு நாள் பூஜை செய்யாமல் விட்டாலும் பிரச்சனை வந்துடும், ஒரு நாளைக்கு அன்னதானம் செய்யாமல் இருந்தாலும் பிரச்சனை வரும். அப்படிங்கிற உணர்வு அந்த துறவி ஆகிய எல்லாவற்றையும் திறந்தவருடைய பூஜை செய்தான் இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வரும். நாளை வீணாக்கக்கூடாது, எப்படியா ஜென்மத்தை கடைத்தட்டணும், நாளை வீணாக்கக்கூடாது, என் உயிருக்கு இடையூறு செய்யக்கூடாது அப்படிங்கிற உணர்வு வரும். அப்போ என்ன செய்வோம்? அவர் ஞானிகள் எல்லாம் பூஜை செய்ய அந்த எல்லாம் சரியாக போகும். அப்போ அது ஏன் பூஜை செய்யறேன்னா சரியா? இப்போ பூஜை அருள் என்ன செய்யும்? சிறந்த அறிவை தரும். அருள் என்ன செய்யும்? சிறந்த அறிவு தரும். அருள் என்ன செய்யும்? தய சிந்தை தரும். அருள் என்ன செய்யும்? குற்றத்தை மன்னிக்கிற மனப்பான்மை உண்டாகும். அருள் என்ன செய்யும்? பிறகு குற்றத்தை மன்னிக்க மனப்பான்மை இல்லாமல் கோபம் இல்லாமல் பேசுகிற உணர்வு வரும். பிற மனம் புண்படாமல் இனிமையாக பேசுகிற உணர்வு வரும். அந்த அருள் பெற இந்த மாதிரி உணர்வு வரும். இந்த அருள் என்ன செய்யும்? தன்னை பற்றி அறியக்கூடிய சிறப்பறிவு தரும். சரி, இந்த உடம்பு என்ன? சரி, தாய் தந்தையில் அடுத்து காமதேகம், இது தானே நம்மளை வஞ்சிக்குது. ஆமாம், நம்மளை வஞ்சிக்குது. இதை பெறுவதற்கும் அருள் வேண்டும், ஆசி வேண்டும். இப்போ அருள் என்பது என்ன? ஆட்சி. அந்த ஆசி பெறும். ஆசி எப்படி பெறுவது? அகத்தீசா, நந்தீசா, பாவியே, எத்தனையோ பாவிகளை ரசிக்கின்றாய், எத்தனையோ பாவிகளை ஐயா உன் ஆசி பெற்றிருக்கிறான், நானும் பாவிதான், எனக்கு நீ என்னை மனமிறங்கி அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டால் என்ன செய்வான்? அருள் செய்வான். அந்த அருள் என்ன செய்யும்? தன்னை பற்றி அறியக்கூடிய தகமை உண்டாக்கும், பெருந்தமை உண்டாக்கும், சிறப்பறிவு உண்டாக்கும். இந்த தேகத்துடைய பலகீனம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ திடமாக இருக்கும்போதே நான் திருவடி பிடித்து ஜென்மத்தை கடைத்தேற்றிக் கொள்ள வேண்டும், மூப்பு நிறைதர வந்தால் வயதான என்னால் ஒன்றும் முடியாது, நீ தான் அருள் செய்யணும். இந்த உணர்வு எனக்கு உற்சாகம் தர வேண்டும். அவன் திருவடி உருகி தியானிப்பதற்கு எனக்கு உற்சாகம் தர வேண்டும், அதுக்கு நீ தான் அருள் செய்யணும் கேட்குறேன். அப்போ உடல் ஆரோக்கியம் வரும். அருள் வந்தால் உடல் ஆரோக்கியம் இருக்கும், நல்ல சிந்தனை இருக்கும், தன்னை பற்றி இருக்கக்கூடிய பெருமை உண்டாகும், காமத்தை வெல்லக்கூடிய வல்லமை உண்டாகும், எல்லா பெருந்தன்மையும் உண்டாகும். இது இந்த துறவிக்கு மிகப்பெரிய மூலதனம் உடைமை, அருள் உடைமை. துறவிக்கு மிகப்பெரிய மூலதனம் எதுன்னா அருள் உடைமை. அது எப்படி பெறுவது? பக்தியால், ஜீவகாருண்யத்தால், மன்னிக்கிற மனப்பான்மையால், பெருந்தன்மையால், தய சிந்தையால், பிறருக்கு உபகாரமாக வாழ்தல், இதெல்லாம் அருள் பெறுவதற்கு துணையாக இருக்குது. அப்போ அந்த அருள் உடைமை நமக்கு எதுக்கு? அருளுடைமை பிறவி துன்பத்தை ஒழிக்கும். அந்த அருளுடைமை என்ன செய்யும்? மரணமில்லா பெருவாழ் தரும். அருளுடைமை என்ன? மரணமில்லா பெருவாழ் தரும். அருள் பெருக பெருக மூச்சு காற்றுனுடைய இயல்பு என்ன? மூச்சு காற்று அசைவு. மூச்சு காற்று அசைவு தான் உடல் வளர்ச்சி காரணமாக இருக்குது. இந்த மூச்சு காற்று அசைவை எப்படி செய்வது? எப்போ வரும்? திருவருளை பூஜை செய்தாதான் மூச்சு காற்று ஒரு நாள் ஒன்றுக்கு 21,600 முறை வந்து போகுது. இந்த காற்று வந்து போவதால் பசி எடுக்குது. பசி எடுத்தால் சாப்பிட்றோம், அது நரதர மூப்பை உண்டு பண்ணும். சரி, இந்த மூச்சு காற்றை என்ன செய்வதுன்னா, மூச்சு காற்றை முறையோட புருவத்தை செலுத்தி வைக்கிறான். அது அந்த பயிற்சி மேற்கொள்கிறான். புருவத்தை செலுத்தி விட்டான் என்ன ஏற்படுன்னா, நரதரம் மாறும், கவம் அற்று போகும், பெருநன்மை உண்டாகும், காம விவகாரம் பொடிபட்டு போகும். காம விவகாரம் இல்லாத இடமே, காமமே இருக்காமல் போயிடும். அந்த மூச்சு காற்று பழக்கம் உள்ளவனுக்கு மூச்சு பயிற்சி அல்லது பிராணாயாமம், அது சுழிமுனையாகி புருவத்தை அறிந்து கொண்டவனுக்கு மரணம் இருக்காது. புருவத்தில் காற்று ஒடுங்கினா என்ன செய்யணும்? கவத்தை இருக்கும், அவத்தை நீக்கும். மூச்சு காற்று ஒடுங்கினால் ஒரு கவம் நீங்கும், நம்மளுக்கு செய்த பாவம் தீரும். சரி, பாவம் தீராமல் மூச்சு காற்று ஒடுங்குமா? ஒடுங்கவே ஒடுங்காது. சரி, இந்த பாவத்தை யார் பொடியாக்குவான்?
புண்ணியவனாகி அகத்திச்சலனவா புடியாக்கணும். பாவம் தீராமல் உன் ஆன்மா பற்றி அறிய முடியுமா? பாவம் தீராமல் மூச்சு காட்டப்பட்டு அறிய முடியுமா? பாவம் தீராமல் காமதேகத்தை பற்றி அறிய முடியுமா? சரி, பாவம் தீராமல் ஒருவருக்கு சிறப்பறி வருமா? பாவம் தீராமல் வன்மனம் தீருமா? பாவம் தீராமல் கோபம் தீருமா? பாவம் தீரணும். பாவம் இருந்தால் தானே அறிய முடியாது. அப்போ பாவத்தை நீக்கிறோம், ஆசானை கேட்குறோம். பாவம் தீர தீர புண்ணியம் பெருகுது. புண்ணியம் எப்படி இருந்தால் புண்ணியவானை பூஜை செய்ய புண்ணியம் பெருகுது. புண்ணியம் பெருக 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 பாவத்தை பற்றி அறிகிறோம். பாவத்தை பற்றி அறிந்தவொடனே நீக்க முயற்சிக்கிறோம். பாவத்தை பற்றி அறிகிறான், பாவத்தை நீக்க முயற்சிக்கிறான். பாவம் தீராமல் ஆன்மாவை பற்றி அறிய முடியுமா? பாவம் தீராமல் உடம்பை பற்றி அறிய முடியுமா? அப்போ என்ன செய்கிறோம்? பாவம் தீர தீர நம்மளுக்கு எல்லா குணைகளும் தீர்ந்துடணும். பாவம் பெருக பெருக பொருள் வெறி காமகுணாயிருப்பான். பிற நம்ம மனசை புண்படுத்தி பேசுவான், பிற பழி வாங்க நினைப்பான். எல்லாம் பாவத்தின் சின்னம். புண்ணியத்தின் சின்னம் என்ன? அன்பு, தயை, கருணை, ஜீவத்தைவு, மன்னித்தல், மனவிட்டு பழகுதல், பிற மாரி குற்றம் காணாது இருத்தல், எல்லோருக்கும் உபகாரியாக இருத்தல், இது போன்றதெல்லாம் புண்ணியத்தின் செயல். பாவத்தின் செயல் வஞ்சனை, கொடுமை, குன்கோபம், பழிவாங்குதல், பொறாமை, அடாத செய்தல், பிற துன்பம் செய்து மகிழ்ச்சி அடைதல், இதெல்லாம் பாவத்தின் சின்னம். பாவத்தின் சின்னம் என்னென்ன? பொல்லாத வறுமை, கோபம், தீராத நோய், குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, தொட்டு துளங்காமை, வியாபார தடை, பல பிரச்சனைகள், பகை, இதெல்லாம் பாவத்தின் சின்னம். என்ன செய்வையா? பொல்லாத வறுமை, கொடிய நோய், மனைவிக்கு நோய், கணவனுக்கு மனைவிக்கும் பிரச்சனை, பிள்ளைகளுக்கு நோய், தாய் தந்தைக்குள்ள பிரச்சனை, கடன் சுமை, தொட்டு தொடங்கவில்லை, விவசாயம் சரியில்லை, எல்லாமே பாவத்தின் சின்னம். விவசாயம் நல்லபடி இருக்குது, வியாபாரம் நல்லபடி இருக்குது, உடல் ஆரோக்கியம் இருக்குது, குடும்பத்தை ஒற்றுமை இருக்குது, கணவன் மனைக்கு நோய் இல்லை, நல்ல பண்புள்ள பிள்ளைகள், நல்ல பண்புள்ள தாய் தந்தை, நல்ல நட்பு, ஒரு நல்ல சுகதரான வீடு, நல்ல ஆரோக்கியமான உணவு, இதெல்லாம் புண்ணியத்தின் சின்னம். நல்ல உணவு சாப்பிட்றோம், ஐயா நல்ல உணவு சாப்பிட்றோம், ஜீரண சித்தி ஆகணும் ஒன்றுமில்லவா? நல்ல உணவு சாப்பிட்றோம், நல்ல உணவு கிடைக்கிறது புண்ணியம். சரி, நல்ல உணவு சாப்பிட்றோம், ஜீரண சக்தி ஆகணும்ல, ஜீரணம் ஆகுது, நல்லா கடவுள் ஆசை ஜீரணம் ஆகுது. இந்த தேகத்தை காமத்துக்கு தானே பயன்படுத்துகிறோம். இந்த தேகத்தை காமத்துக்கு பயன்படுத்தலாம், குற்றம் இல்லை. காமத்துக்கு மட்டும் பயன்படுத்துவதோ பாவச்சின் பாவம். அதுக்கு இல்லறத்தானுக்கு அவசியம்தான், காம அவசியம்தான். ஆக இந்த உடம்பை எதற்கு பயன்படுத்த வேண்டும்? நல்லதுக்கு பயன்படுத்த வேண்டும். வாய்ப்பு கிடைத்தது, நோயில்லா உடம்பு தந்திருக்கிறான், நல்ல அறிவு தந்திருக்கிறான், நல்ல அறிவு தந்திருக்கான், உடல் ஆரோக்கியம் தந்திருக்கான், நோயில்லா வாழ்வு தந்திருக்கான். இதை வைத்து என்ன செய்யுதுன்னா, இந்த சரியான மூலத்தனம் கிடைத்தது, நல்ல உடம்பு அமைந்தது, சிறந்த அறிவு, நல்ல கல்வி, நல்ல நட்பு, நல்ல வீடு, நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல தாய் தந்தை, நல்ல தகுதியுள்ள சிந்தனைகள், உயர்ந்த எண்ணம், வறுமையில்லா வாழ்வு, எல்லாம் கிடைச்சிருக்கே, நல்லா கிடைச்சிருச்சு, தடையில்லை, கிடைச்சிருக்கு. கிடைச்சது என்ன செய்வ? நீ கிடைத்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொள்வோனல்லா பெரிய மனிதன், அவனல்ல அருள் உள்ளவன். கிடைத்த வாய்ப்பு, நல்ல வீடு, நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல தாய் தந்தை, நல்ல உடல் ஆரோக்கியம், ஆழ்ந்து சிந்திக்கூடிய சிறப்பறிவு, நல்ல பண்பு, தய சிந்தை, பிறருக்கு உதவி செய்யுங்கிற எண்ணம், இதெல்லாம் புண்ணியத்தை கிடைத்திருக்கியா? கிடைத்ததை நன்கு பயன்படுத்திக் கொள்வோன் சிறந்த அறிவாளி. இந்த அறிவு எப்படா யாரா தருவானா? அறிவு கடலாகிய அருள் கடல், அறிவு கடல், ஆற்றல் பொருந்திய ஞானிகளை வணங்காமல் ஜென்மத்தை கிடைத்திட்டுக் கொள்ளுங்கிற எண்ணம் வராது. ஆக தினம் பூஜை செய்கிறான், தொடர்பு பூஜை செய்ய எல்லாம் வந்து. ஆகவே இப்போ அருள் உடைமை அருள் செல்வம், வள்ளுவன் சொல்லியிருக்கான், அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம்னா. அப்போ அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம், எல்லா செல்வத்தை விட அருள் செல்வமே சிறந்த செல்வம்னா. என்ன செய்யும் அருள் செல்வம்? அந்த அருள் செல்வத்தை ஏன் தலை சிறந்த செல்வம்? அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம். இன்னும் எத்தனை செல்வம் பெற்று இருக்காது, அல்ல அழியக்கூடியது இந்த அருள். அந்த அருளுக்கு என்ன பேர்? கருணை அல்லது தயை, அது விட்டு கொடுத்தல், அது மன்னித்தல், மறத்தல், இகழாமை, ஜாதிவரி இல்லாமை, இதெல்லாம் அருள் துணை. இந்த அருள் எதுக்கு பெறணும்னா, இந்த அருள் என்ன செய்யும்? தன்னை பற்றி அறியக்கூடிய அறிவை உண்டாக்கும். அருள் என்ன பெருந்தன்மை உண்டாக்கும். இந்த அருளை துணை கொண்டுதான், இந்த அருள் துணை இல்லாமல் ஒருவன் மூச்சு காற்றை பற்றி அறிய முடியாது, காமதேகத்தை நீக்க முடியாது. இந்த அருள் என்ன செய்யும்? சிறந்த அறிவு தரும், சிறந்த கல்வி தரும், சிறந்த நட்பு தரும், வறுமையில் வாழ்வு தரும், பெருந்தன்மை உண்டாக்கும், லோபிதனை தீரும், எல்லா வகையான குணக்கேடுகளும் தீரும் அருள் வந்தால். அருளை பெறுவதற்கு அகத்தீசா, நந்தீசா, திருமல தேவா, காலாங்கிநாதா, போகதேவா, நீங்கள்லாம் பெரியவங்க, எனக்கு அருள் செய்ய வேண்டும். இந்த அருள், அந்த அருள் என்பது நீங்கள் எனக்கு கருணை காட்ட வேண்டும், எனக்கு கருணை காட்ட வேண்டும் தான் பொருள். அருள் செய்ய வேண்டும், அருள் செய்யணும், எனக்கு கருணை காட்டு, எனக்கு கருணை காட்டு, இருந்து விடுபட கருணை காட்டு, விடுபட கருணை காட்டு, என்னை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், எனக்கு பலகனுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும், கருணை காட்டு என்று கேட்கிறோம். அப்போ இந்த கருணை காட்டு என்பது அருள் தர வேண்டும், அருள் தர வேண்டும் சொன்ன. இந்த அருள் துணை இல்லாமல் ஒருவன் ஜென்மத்தை கடைத்தேற்ற முடியாது. அருள் என்ன செய்யும்?
நான் சொன்ன முன்னமே சொல்லியிருக்கேன், எல்லா கொனைக்கேடுக்கு எதிரி அருள் தான். அப்போ அந்த அருளை பெறுவதற்கு அந்த உடமை நமக்கு வேண்டும், இல்லறத்தானுக்கு வேண்டும். இப்போ ஒரு குடும்பம் நல்லபடி நடக்குது, அங்கே அருள் இருக்குது. குடும்பம் நோயில்லாத மனைவி, கணவன் மனைவிக்கு நோய் இல்லை, பிள்ளைங்கள்லாம் இருக்குது, நல்ல வீடு அமைஞ்சிருக்கு, சுபகாரியம் நடந்துகிட்ருக்கு, எப்போ பார்த்தாலும் அங்கே பிரச்சனையும் இல்லை. ஒரு வீட்டில் பிரச்சனை இல்லாமல் இருக்குனாவே அருள் இருக்குன்னு அர்த்தம். சரி, கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை, கணவன் மனைவியில சந்தேகப்படுறான், மனைவி கணவனில் சந்தேகப்படுறான், முரண்பட்ட பிள்ளைகள், முரண்பட்ட தாய் தந்தை, முரண்பட்ட மனைவி, நோய் இல்லை உடம்பு, இதெல்லாம் அருள் இல்லை, அங்கே பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். குடும்பத்தில் பம்பு வழக்கு இருக்கனாவே ஒருத்தருக்கு ஒருத்தர் நாத்தனார் மாமியார் மருமக இப்படி ஒரு பிரச்சனை இருந்தால் எப்படி அருள் இருக்க முடியும்? எல்லாம் ஒற்றுமையாக இருக்குயா, எல்லாம் அந்த குடும்பமே ரொம்ப அமைதியாக இருக்குது. 5 6 7 பேர் இருக்காங்க, வயதானவங்க 2 பேர் இருக்காங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாம் இருக்குது, அமைதியாக வாழ்ந்துட்டு இருக்கு. அங்கே அருள் இருக்குது, அங்கே அமைதி இல்லை, அருள் இல்லை. ஆக சரி, ஒருத்தர் நண்பர்கள் மன விட்டு பேசிக்கிறான், ஒருத்தர் மன்னிச்சுக்கிறான். இப்போ நண்பர் ஒருத்தர் குற்றம் செஞ்சால் இவன் மன்னிக்கிறான், இவன் குற்றத்தை நண்பன் மன்னிக்கிறான், அங்கே அருள் இருக்குது. அங்கே இல்லைன்னா அருள் இருக்க முடியாது. அப்போ சுபகாரியம், நல்ல காரியம் நடந்துகிட்டு இருக்கு, எப்போ பார்த்தாலும் சுபகாரியம் நடக்கும், நல்ல காரியம் நடந்துகிட்டு இருந்தால் ஒரு குடும்பத்தில் நல்லபடி இருந்தால் அருள் இருக்குன்னு அர்த்தம். சரி, அந்த குடும்பம் நல்லபடி இருக்கிறதுக்கு என்ன உபாயம்? குடும்பத்தில் பிரச்சனை இருக்குயா, எங்கே பார்த்தாலும் கணவன் மனைக்குள்ளே பிரச்சனை, அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனை, சொத்து பாகுப்பிடிக்குன்னு வறுமை, இதெல்லாம் இருக்குது. என்ன செய்யுதுன்னா ஒரு உபாயமே இல்லை, இதுக்கு எந்த மந்திரமும் இல்லை, எந்த தந்திரமும் இல்லை. ஒன்றே ஒன்று, குடும்பத்து பிரச்சனை இருந்தால் உடனே மாதம் 5 பேத்துக்கு அன்னதானம் செய்யணும். அன்னதானம் செய்யறதுக்கு என்ன செய்யணும்னா அன்னதானம் செய்கிறோம். சரி, இந்த நீக்கு அன்னதானம் செய்திருக்கு இல்லையா, இந்த பொருள் நீதிக்குட்பட்டு வந்ததா? இல்லை 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 இல்லை, நீதிக்குட்பட்டு வந்த பொருள் அல்ல. நீ அன்னதானம் செஞ்சேன்னா எவன் உனக்கு பொருள் கொடுத்தானா அவனை போய் சேரணும். ஆக நீதிக்குட்பட்ட பொருள் வேண்டும் என்று நினைப்பதும் அருள். நீதிக்குட்பட்டு பொருள் சேர்க்க வேண்டும். சரி, ஆசானை கேட்குறான், அடியன் பொய் சொல்லாது இருக்க வேண்டும், அடியன் பிறர் மனசை வஞ்சித்து பொருள் திரட்டக்கூடாது. அம்மா, நான் நல்ல வியாபாரம் செய்கிறேன், அந்த வியாபாரத்து மூலமாக செல்வம் வரணுமே தவிர வஞ்சித்து நான் வாங்கக்கூடாது அப்படின்னு கேட்குறோம். அப்போ அது மாதிரி பொருள் சேர்ப்பதிலும் அருள் இருக்க வேண்டும், செலவு செய்வதிலும் அருள் இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் தான் ஆசானத்தை ஆசி பெற முடியும். அப்போது ஒரு குடும்பம் நல்லா இருக்குது, ஒரு நல்லபடி இருக்கான், உடல் ஆரோக்கியம் இருப்பதுக்கும் அருள் வேண்டும். உடல் ஆரோக்கியம் இருக்குன்னா அருள் இருக்குன்னா, சரி, அருள் என்ன? அது புண்ணியம்னா, புண்ணியம்னா அருள். அப்போ உடல் ஆரோக்கியம் இருக்குது. எப்போ நோய் சூழ்ந்த உடம்பு, அமைதியில்லா வாழ்வு, பிரச்சனைக்குரிய மனிதனாக இருக்கான், அங்கே அருள் இல்லை. சரி, என்ன செய்யறது? ஒன்று அன்னதானம் செய், நோய் உள்ள உடம்பு, பொல்லாத வறுமை, தீராத பிரச்சனைகள், தீராத கடன் இருக்குது, பாவம் இருக்குதுன்னு அர்த்தம். சரி, தீராத கடன் சுமை, பொல்லாத நோய், பல மன பிரச்சனைகள், தாழ முடியாத இடமே இருக்குது, பாவத்தின் சின்னங்கள். சரி, அதுக்கு என்ன உபாயம்னா? ஏன் உபாயம் இல்லை? புண்ணியவான் இருக்கிறான், அகத்தீசனே ராமலிங்க சாமியை மாணிக்க வாசனை கூப்பிட்டு, எப்போ பார்த்தாலும் ஊசியும் மருந்துமாவே இருக்கிறேன், என்ன பாவம் செய்யறதுல பொல்லாத எனக்கு நோய் சூழ்ந்திருக்கு, இருந்து விடுபட கேட்குறான். இப்படி இந்த அருளுடைமை பெறுவதற்கு, இந்த அருளுடைமை வள்ளுவன் சொல்லிட்டான், அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருள் செல்வம் பூரியாக உள்ளனா. இந்த அருளை பெற்ற மக்கள் அருளை பெறுவதற்கு தடையா இருக்குயா. ஏன் பூஜை செய்ய முடியல? உருகி தியானிக்க நினைக்கிறேன், அகத்தீசா உன் திருவடி உருகி தியானிக்க நினைக்கிறேன், ஏன்னா என்னால் முடியலையே, என்ன பாவம் செய்தான்? அப்போ உருகி தியானிப்பதற்கு தடையா இருப்பது முன் செய்த பாவம். உருகி தியானிக்கிறோம், அதுக்கு ஆசி வேண்டும். உன் திருவடியை உருகி தியானிப்பதற்குரிய அறிவு நீ தான் தரணும். உன் தயவு இல்லாமல் உன் திருவடியை உருகி தியானிக்க முடியாது. அப்போ கேட்குறோம், உருகி தியானிப்பதற்கும் ஆசி வேண்டும். அது ஆசி என்பது அருள். அப்போ ஆசானை கேட்டு இப்படி ஒவ்வொரு நாளையும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். நோய் உள்ளவர்கள் கேட்கலாம், வறுமை உள்ளவர்கள் கேட்கலாம், கடன் சுமை உள்ளவர்கள் கேட்கலாம், மன அமைதி பெறுவது கேட்கலாம், நல்ல நட்பு பெறுவது கேட்கலாம், உன் ஆசி பெறுவதற்கு நீயே அருள் செய்யு கேட்போம். நம்ம கேட்குறோம். இப்போ ஆசான் உன் ஆசி பெறுவது சாதாரண விஷயம் அல்ல. ஏன்னா 33 கோடி தேவர்களுக்கு தலைவன், 9 கோடி மகனை, 9 கோடி ஞானிகளுக்கு நீ தலைவன். உன் ஆசி பெறுவது அவள் இலகு இல்லை. உன் ஆசி பெறுவதற்கு நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும், இல்லைன்னா உன் ஆசியை நான் பெற முடியாது. உன் ஆசி பெறாமல் ஒருத்தன் ஞானியாக்க முடியாது. உன் ஆசி பெற்றாதான் நான் உணர முடியும் அப்படின்னு கேட்குறோம். அப்போ அந்த ஆசி பெறுவதே அருள்னா, அது மூலதனம் வேண்டும். இல்லாதத்தானுக்கு மூலதனம் அருளுள்ள குடும்பம். அருளுள்ள குடும்பத்துக்கு என்ன இருக்குன்னா வறுமை இல்லாத வாழ்வு இருக்கும். அருளுள்ள குடும்பத்துக்கு என்ன இருக்கும்? பகையே இருக்காது, கணவன் மனைவியில் ஒற்றுமை இருக்கும். அருளுள்ள குடும்பத்துக்கு நல்ல பண்புள்ள புத்திர பாக்கியம் இருக்கும். அருளுள்ள குடும்பம் என்ன செய்யும்? அருளுள்ளவனுக்கு நல்ல வீடு அமையும். அருளுள்ளவனுக்கு நல்ல வீடு அமையும். அப்போ அருளுள்ளவனுக்கு அந்த வாய்ப்பு இருக்கும். அது பெறுவதற்கு இதுதான் உபாயம். தினம் பூஜை செய்கிறோம். பூஜை செஞ்சுக்கிட்டே வர தான் வறுமை தீரும், நோய் தீரும், செல்வம் பெருகும், கடன் சுமை தீரும், தொட்டது தொடங்கும், நல்ல நட்பு உண்டாகும், ஆழ்ந்து சிந்திக்கும் அறிவு இருக்கும். எதையும் கண்டு அஞ்சா நெஞ்சம் வரணும். துன்பத்தை கண்டு அஞ்சா நெஞ்சமும் அருளுடைமை தான். துன்பத்தை கண்டு அஞ்சாது இருப்பது
துன்பத்தை வருவது வரட்டும், நடப்பது நடக்கிறது, நினைப்பதுக்கு அருள் வேண்டும். ஆகவே அருள் உள்ளவர்களுக்கு தைரியம் இருக்கும். அருள் உள்ளவன் சோர்வடைய மாட்டான். அருள் உள்ளவனுக்கு சோர்வுங்கிற பேச்சே இருக்காது. அருள் உள்ளவனுக்கு என்னென்னா பகை இருக்காது. பகை இருக்க அது புகையாக போயிடுறான். இது இப்போ அந்த அருள் உள்ள மக்களுக்கு பகை இருக்கும், இருந்துகிட்டே போகிறான். அப்போ அது ஆசான் ஆசி பெற அருள் பெறுவதற்கு என்னென்னா அருள் உள்ளவன் என்னன்னா ஆசி பெற்றவன். ஆசா ஞானவன் ஆசி பெற்றவன். ஆசி பெற்றவனுக்கு பகை இருக்க முடியுமோ? இருந்த எதுக்காவது ஒன்றுக்காவது, ஒன்றுக்குமே பயன்படாது. பகைவர்களை அழிக்க முடியாதவன் அருள் உள்ளவன். சாதாரணம் பாவம் இருந்தானே சினம். அருள் உள்ளவனுக்கு புலி, சிங்கம், கரடி, யானை போன்ற மிருகங்களாலும் இடையூறு வராது. ஏன்னா இவனை காட்டுக்கா போகிறான். யானை, சிங்கம், புலி, கரடின்னா மனித வர்க்கத்திலேயே இப்படி இருப்பான். மனித வர்க்கத்திலேயே அக்கத்து வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன் புலி, சிங்கம் போன்ற, யானை போன்ற கொடூரமானவன் இருப்பான். அருள் உள்ளவன் பாய் சிரிச்சுக்கிட்டே போவான். என்ன காரணம்னா அவன் கிடக்கிறான் போடி போயிடுவான். என்னடா யார் ஆசி பெற்றுக்கொண்டு தெரியுமா? நான் ஆசான் ஞானபண்டிதன் ஆசி பெற்றிருக்கிறேன், வெல்படை இருக்கின்னிடம் ஆசான் திருவருளை பெற்றிருக்கிறேன், உன்னை பகையனை ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ புலி போன்றவன், சிங்கம் போன்றவன், கரடி போன்றவன், கொடூரமானவன், இவனை கண்டு அருள் உள்ளவன் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னா என்ன காரணம்? புண்ணியம் செய்திருக்கிறான். இவன் மாதந்தோறும் அன்னதானம் செய்திருக்கிறான், தினம் தியானம் செய்கிறான். என்ன செய்ய முடியும்? அவனை யாராலும் ஒன்று அசைக்க முடியாது. அப்போ அருளை பெற வேண்டும். அருள் பெற்றாதான் இந்த வீரமுணர்ச்சி. பகைவன் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. பகைவன் நான் பகையை விரும்பவில்லை, பகையை நான் வளர்க்க விரும்பவில்லை, பகையை மன்னிக்கிறேன். பகைவனுக்கும் அருள் செய்யக்கூடிய பண்பு எனக்கு தந்திருக்கிறாய், ஆனால் என் மீது பொறாமை கொண்டு அவன் இடம் இருக்கிறான், நீ தான் அருள் செய்யன்னு கேட்குறான், நான் பார்த்துக்கிறேன்ருவான். அப்போ அருள் உள்ளவனுக்கு பகை இல்லை, நோய் இல்லை, அவர் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யமனுக்கே பயப்பட வேண்டாம். அருள் பட்டவன் என்னதான் யமனை வெல்லுவான். கூற்றுவனை வெல்லும் வல்லமை அருளுக்கு உண்டு. கூற்றுவனை வெல்லலாம். அது என்ன செய்யும்? அருள் பெற்றால் எதிரி யாரான்னா நமக்கு உடம்பே யமனாக இருக்கிறான், இவனை ஒழிக்கணுன்றான். மற்றவன் எதிரி, மற்றவனை பற்றி நான் கவலை இல்லை, இதை நீ பார்த்துக்கிறிய, அவனை ஆசி இருக்குது, அவன் பகை இவன் பகை எனக்கு அவசியமே இல்லை, நீ ஒன்னையும் பார்த்துக்குவேன். எனக்கு பகையாக இருப்பது என்னுடைய அறிவே பகையாக இருக்கு, என்னுடைய காமமே எனக்கு பகையாக இருக்கு, எனக்கு கோபமே பகையாக இருக்கு. இந்த பகையை ஒழிச்சிருந்தா நமது உடம்பே நமக்கு பகையாக இருக்கும். பேசுவது அருளுடைமை, துறவுக்காக பேசிகிட்டு இருக்கிறோம். நம்ம உடம்பே நமக்கு பகையாக இருக்குது, என்ன செய்யறதுன்னா அந்த பகையை உடைத்திடுவதற்கு அருள் வேண்டும். எந்த பகையை? இந்த உடம்பு. மற்ற பகையை பற்றி அவசியம் இல்லை, அதை பற்றி ஆசான் பார்த்துக்கிறான். எவன் எது நினைச்சாலும் சரி, அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி கவலையே பட மாட்டான். அருள் உனக்கு அந்த வல்லம் இருக்குது. நமக்கு பகையாக இருப்பது நம்ம உடம்பாச்சே, நமக்கு பகையாக இருப்பது கோபமாச்சே, இது வந்து எப்படி விடுபடுதுன்னா அதுக்கு ஆசி வேண்டும். நமது உடம்பு பகையை நாம் உடைச்செய்யணும். இந்த பகை மற்ற பகையெல்லாம் உடைச்சிடலாம், அதை பற்றி கவலைப்பட முடியல. இந்த 14 லோகத்தில் இருக்க எவனாக இருந்தாலும் நம்ம இது நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. நமக்கு பகையாக இருப்பது நம்ம உடம்பாக இருக்கு, நிறைய வருதே, நாளுக்கு நாள் உடம்பு உடந்துக்கிட்டே போகுதே, பரணம் உட்படுறோமே, என்னைக்கு ஒரு நாள் செத்துதான் போவோம், இருந்து விடுபட வேண்டும். இந்த பகையை உடைத்ததற்கு அருள் வேண்டும். அது இருந்தால் தான் இந்த வெல்ல முடியும். இந்த ஆதாம் வள்ளுவன் சொன்னால் அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம். அந்த அருள் செல்வத்தை பெற்றுக்கின்ற மக்கள் தான் ஆன்மாவை பற்றி அறிவார்கள். ஆன்மாவை பற்றி அறிந்தால் உடம்பை பற்றி அறிவார்கள். உடம்பால் வந்த கேடா உயிருக்கு, உயிருக்கு வந்த உயிரால் வந்த கேடா உடம்புக்குன்னா உடம்புக்கு என்ன செய்யும்? உயிர் என்ன செய்யும்? பாவம். அது பல கோடி ஜென்மங்கள் எடுத்திருக்கு. இந்த உடம்பு செய்கிற பாவம், இந்த உடம்பு புலால் உண்ணுதல், பொல்லா காமிவரி அடாது செய்யும். இந்த உடம்பு செய்த பாவம் உயிரை பாதிக்கும். அப்போ உடம்பு கொண்டு என்ன செய்ய வேண்டும்? உயிருக்கு ஆக்கம் வேணும். ஐயா, உயிருக்கு ஆக்கம் வேண்டும். என்ன செய்யணும்? இந்த உடம்பு துணை கொண்டு உயிருக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டும். இது அருட்செல்வம் பெறுகின்றவுடைய தன்மை. இந்த உடம்பு கிடைத்திருக்கு, நோயில்லா உடம்பு, நல்ல கல்வி, நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கு. இந்த உடம்பு துணை கொண்டு அறப்பணி செய்ய வேண்டும், கை கூப்ப வேண்டும், வணங்க வேண்டும். தலைவனை வணங்குறோம், கை கூப்புறோம், அன்னதானம் செய்கிறோம். அப்போ இந்த உடம்பு துணை கொண்டு உயிருக்கு ஆக்கம் தேடிக்கொள்ளலாம். சரி, உடம்பு துணை கொண்டு உயிருக்கு ஆக்கம் தேடிடலாம். அறப்பணி செய்ய செய்ய உடம்பு துணை இல்லாமல் இந்த உடம்பு துணை இல்லாமல் இந்த நோயில்லா உடம்பு, வறுமையில்லா வாழ்வு, ஆந்தி சிந்திக்க சிறப்பறிவு எல்லாம் இருக்குது. இதை துணை கொண்டு உயிருக்கு ஆக்கம் தேடிக்கொள்ள வேண்டும். உயிருக்கு ஆக்கம் தேடினா என்ன ஏற்படுனா உயிர் உடம்பை விட்டு நீங்காது. அருள் உள்ளவனுக்கு உடம்பை விட்டு உயிர் நீங்காது, மற்றவரால் நீக்க முடியாது. இவனுக்கும் அருள் உள்ளவனுக்கு உடம்பை விட்டு உயிர் நீங்காது. உடம்பு உயிர் என்ன ஆகுனா இப்போ நமக்கு இப்படி இருக்குது, உடம்பு உயிர் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. உடம்புக்கு உயிருக்கு சம்மந்தம் இல்லை.
ஞானிகள் என்ன செய்யறான், இந்த உடம்பு மூச்சு காட்டு ஓடிட்டு இருக்கு, மூச்சு காட்டு ஆன்மாவே இருக்கு. அந்த ஆன்மாவை பிடித்து, ஆன்மா இயக்கத்தை பிடித்து பூர்வமத்தை செலுத்தி விடுகிறான். செலுத்தி விட்டா உடம்பும் உயிரும் ஒன்றாயிருக்கு. அவன் அந்த உடம்பும் உயிரும் ஒன்றுபடுகின்ற இடம். இப்போ ஓடுகின்ற காற்று, இந்த காற்றை பூர்வமத்தை செலுத்தி வைத்து விட்டால் உடம்பு உயிரும் ஒன்றுபட்டு விட்டது. அவனுக்கு சாவில்லை. இந்த வாய்ப்பு எப்போ இருக்கும்? அருட்செல்வம் உள்ளவனுக்கு தான் அந்த வாய்ப்பு. அருட்செல்வம் இல்லாத மக்களுக்கு நிச்சயமாக உடம்பு உயிரும் சேர்க்க முடியாது. ஞானிகள் சேர்ப்பார்கள். ஆசான் கேட்குறான், ஆசான் எல்லா மக்களுக்கும் மண்ணான சக்கரவர்த்தி இருந்தாலும் சரி, உடம்புக்கு உயிருக்கு சம்பந்தமே இருக்காது. 10வது ஓட்டை, இந்த 9 ஓட்டையிலேருந்து 10வது ஓட்டை வந்தால் செத்து போவான். ஞானிகள் என்ன செய்கிறான், ஆசி பெற்று மூச்சு காட்டு அறிந்து, மூச்சு காட்டு உடம்புல இயங்கிக்கிட்டே இருக்கும். அந்த இயக்கத்தை ஆசான் துணை கொண்டு பூர்வமத்தை செலுத்தி விடுவான். செலுத்தி விட்டால் அப்பப்பா அதுக்கு ஈடு உண்டோ? அவனுக்கு சாகு வருமோ? அவனுக்கு மரணம் வருமோ? அவனுக்கு இடையூறு வருமோ? முன் செய்த பாவம் தான் இடையூறு செய்யுமோ? அவனுக்கு தடையே இல்லை வாழ்க்கை மாதிரி. அப்போ அந்த அருட்செல்வம் வள்ளுவன் என்ன சொல்கிறான், அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம்னா, அருட்செல்வம் பெற்றவருக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும். அருட்செல்வம் பெறாமல் மூச்சு காட்டு அறியவே முடியாது, உடம்பு உயிரும் சேர்க்க முடியாது. சேர்க்கின்ற இடம் என்ன? இடங்களையும் பெண்களையும் சேர்த்து பூர்வமத்தை செலுத்த வேண்டும். சேர்ப்பு தான் இடை சமான சேர்த்து கொண்டான். அப்போ என்ன செய்கிறான் வள்ளுவன், அந்த அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உருவாக்குவான். அந்த மாதிரி வாய்ப்பு உருவாக்கி உடம்பு உயிரும் சேர்த்து வச்சிருவான். மகனே, இது நாள் வரையிலும் திருவடியை உருகி தியானித்திருக்கின்றாய், தன்னலம் மட்டும் இருக்கின்றாய். மகனே, நீ தன்னலம் மட்டும் இருக்கின்றாய், எல்லா உயிர்கிட்டும் அன்பு காட்டுகின்றாய், புலால் உண்ணாது இருக்கின்றாய், பொய் சொல்லாது இருக்கின்றாய், உயிர் கூட செய்யாது இருக்கின்றாய், தினமும் திருவடியை உருகி தியானித்திருக்கின்றாய், முன் செய்த நல்வழி இருக்கு உனக்கு. ஆகவே நான் உனக்கு வாசி நடத்தி தருகிறேன் என்பான். வாசி நடத்தி தரேன்னு சொல்லுவான். அப்போ என்ன செய்வான், வாசி நடத்தி தருவான்டின்னா மூச்சு காற்று இயக்கி பிராணாயம் செய்யும்போது இடங்களையும் பின்களையும் இடது பக்கம் வருகின்ற காற்றும் வலது பக்கம் வருகின்ற காற்றும் சேர்த்து பூர்வமத்தை செலுத்தி விடுவான். மகனே, இனி பயப்படாதே, உனக்கு எந்த தடையும் வராது. கூட்டுவன் என்னிலிருந்து உனக்கு ஏமன், கூட்டுவனுங்கிற பேச்சுக்கு இடம் இல்லைன்னா அப்பா அந்த கூட்டுவனுங்கிற பேச்சு இல்லை. அந்த வாய்ப்பு அந்த உயிருக்கு ஆக்கம் பெற்றவனுக்கு வருமா? இனி சாவாமல் இருப்பதுக்கு உயிருக்கு ஆக்கம் பெற்றவனுக்கு வருமா? உடம்புக்கு ஆக்கம் பெற்றவனுக்கு வரும்னா உடம்பை கொண்டு நல்ல காரியம் செய்கிறவனுக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும். இந்த உடம்பை கொண்டு நிலையில்லாத பொருளை சேர்க்க வெண்ணுகின்றவனுக்கு, இந்த உடம்பை கொண்டு நல்ல காரியம் செய்து ஆசான் ஆசி பெற்று வீழ்ந்து வணங்கி ஆசி பெற்றவனுக்கு என்னாகும், அவனுக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும். இந்த உடம்பு துணை கொண்டு உயிருக்கு ஆக்கம் தேடிக்கொண்டவன், உயிருக்கு ஆக்கம் எப்படி தேடிக்கொடுது? உருகி தியானிக்க வேண்டும். உருகி தியானிப்பதுக்கு என்ன செய்ய வேண்டும்? தினமும் பூஜை செய்ய வேண்டும். தினம் பூஜை செய்ய முடியலையே, அது என்ன செய்ய முடியும்? தினம் பூஜை செய்து தான் ஆக்க வேண்டும், வேறு வழி இல்லை. அப்போ ஆசான் என்ன செய்கிறான், நம்மை சார்ந்திருந்து வாசி நடத்தி கொடுத்து மூச்சு காட்டில் லயப்படை செய்து அந்த உள்ளே தங்கி இருக்கும். உள்ளே தங்கினா என்ன ஏற்படுனா, உள்ளே தசனாதான் கேட்கும், கவத்தை அறுக்கும், நரத்தரையை நீக்கும், தொட்டது தொடங்கும், தடையே இல்லாத வாழ்வு. மூச்சு காற்று பொறுமைத்து ஒடுங்கி விட்டால் அவனுக்கு வறுமை இருக்காது, சினம் இருக்காது, பகை இருக்காது, நோய் இருக்காது, தொட்டது தொடங்கும், எல்லா வகையான நன்மை உண்டாகும். சரி, அது இந்த ஸ்தாபனம் எப்படி என்ன? இந்த ஸ்தாபனம் அருள் ஸ்தாபனம். அதனால தான் ஆசான் என்ன செய்தான், அடியனுக்கு வாசி நடத்தி கொடுத்துருக்கான். அப்போ வாசி நடத்தி கொடுத்தது நாங்கள் ஒரு ஜென்மத்தை செய்த புண்ணியமா பல ஜென்மத்தில். இதையே இப்போ சொல்கிறோம், உங்களுக்கு இப்படியெல்லாம் பூஜை செய்தால் தான் உங்களுக்கு ஆன்மாவை பற்றி அடையும், மூச்சு காட்டப்பட்டு அறிய முடியும், ஆன்மா லயப்படும். ஆன்மா லயப்பட்டுச்சனாக்கும் உடம்பு உயிர் சேர்ந்து விட்டது. உடம்பு ஆகிய இடது பக்கம் வருகின்ற காட்டுக்கு உடம்பு, வலது பக்கம் வருகின்ற உயிர் ரெண்டும் சேர்த்து பூர்வமத்தை செலுத்தி விட்டால் உடம்பு உயிர் ஒன்றுபட்டதுன்னா, இப்போ உடம்பு உயிர் ஒன்றுபட்டால் தான் ஒருவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். இதுக்கு என்ன செய்யணும்? அந்த உடமை வேண்டும். அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருள் செல்வம் பூரியாக உள்ளனா. அப்போ இந்த அருள் செல்வத்தை கொண்டு, அருள் செல்வம் இருந்தால் என்னடா, செல்வத்தையும் தருவாய்யா. அருள் செல்வம் இருந்தால் நல்ல நட்பு இருக்கும், உடல் ஆரோக்கியம் இருக்கும். இது இந்த நல்ல நட்பு உடல் ஆரோக்கியம் ஒரு பகுதி நியாயம்தான், நிலையிலா செல்வம் இருக்கும். அந்த அருள் ஆன்மாயும் உடம்பையும் சேர்க்கக்கூடிய அருள் தரும், வாய்ப்பு தரும். அந்த அருள் என்ன செய்யும்? உடம்பை பற்றி அறியக்கூடிய சிறப்பு இருந்து உடம்பு உயிரும் சேர்த்து விடுவான். அந்த சேர்த்த மக்கள் தான் வள்ளுவன் சொல்லுவான், அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம். மற்ற செல்வம்லாம் நிலையான செல்வம். எந்த செல்வம் இருந்தாலும் அருட்செல்வம் வேண்டும். அருட்செல்வம் தான் ஆன்மாவை பற்றி அறியக்கூடிய இருக்கு. அருட்செல்வம் பெற பாவம் தீரும். பாவம் தீர தீர என்ன இருக்கும்? உடல் ஆரோக்கியம் இருக்கும், சிறந்த அறிவு உண்டாக்கும், தன்னை பற்றி அறியக்கூடிய தன்மை உண்டாகும். ஆகவே பொருள் செல்வம் எல்லாத்திட்டும் இருக்குன்னா, அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருள் செல்வம் பூரியா இருக்கணும்ல. சாதாரண நம்ம கொண்டு பொருள் செல்வம், சிறந்த பொருள், சிறந்த அருள், சிறந்த மூலதனம் எதனா அருள், அது எதையும் செய்யலாம். அருள் மக்கள் தான் சக்கரவர்த்தியாக இருப்பான்.
அது பதவி, அது தேவையில்லை. செகந்தே சக்கரவர்த்தி இருந்தாலும் செத்துதுனா போ. இனி சாகாமல் இருப்பதற்கு என்ன உபாயம்னா அருள் தான். சரி, அருள் பெறுவதற்கு ஆசான் பொருள் தந்திருக்கான் அல்லவா, அந்த பொருளை கொண்டு அருளை சேகரிக்க வேணும்னா அறிவுடையவர்களுக்கு பொருள் வந்தால் நிச்சயமாக அந்த பொருளை கொண்டு அருளை சேர்க்க விடுவார்கள். ஏன் அன்னதானம் செய்யறேன்னா இனி சாகாமல் இருக்க அருள் செய்ய வேண்டும். ஏன் அன்னதானம் செய்யறேன்னா நலியாத வாழ்வு தர வேண்டும். அந்த அருள் செல்வத்தை கொண்டு தான் மரணமில்லா பெருவாழ்வு பெறலாம். அதனால தான் செல்வத்துள் செல்வம் அருள் செல்வம்னு சொன்னான். அந்த செல்வத்தை எல்லோரும் பெறலாம். பெறுவதற்கு ரொம்ப கடினம் இல்லாதது, எங்கேயும் நடக்க வேண்டியதில்லை, ஒன்றும் இல்லை. தியானம், காலையில் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து தியானம் செய்கிறோம். தியானம் செஞ்சு சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குறோம். கைகளால் செய்த பாவம், உடம்பால் செய்த பாவம், சிந்தனையால் செய்த பாவங்களெல்லாம் தீர அருள் செய்யணும்னு கேட்குறோம். விழுந்து வணங்கி அருள் பெறுறோம். அருள் பெற்ற மக்களுக்கு தான் அந்த மக்கள் சாக மாட்டார்கள், பாவத்தை தீர்ப்பார்கள், முன் செய்த பாவத்தை தீர்ப்பார்கள். இந்த மாதிரி பூஜை அருள் செய்த அருள் உள்ள மக்களை பார்ப்பதே புண்ணியம். அருள் உள்ளவருக்கு நிச்சயமாக தகுதியில்லாத நட்பு வரவே வராது. அப்படி வந்தாலும் ஒதுங்கி போயிடும். அப்போ அருள் உள்ள மக்களுக்கு நல்ல நட்பு உண்டாகும், நல்ல சிந்தனை உண்டாகும், எல்லா நன்மை உண்டாகும். அப்போ அருள் உள்ள மக்கள் சாக மாட்டார்கள். அப்போ அந்த சாகாமல் இருப்பதுக்கு என்ன போயினா பெரியவங்க ஆசி தானே. பொருள் செல்வம் பூரியாக இருக்கணும், உள்ள சாதாரண செல்வம் அது எல்லார்கிட்டையும் இருக்குன்னு சொல்லிட்டோம். ஆகவே அல்லல் அருள்வாழ்வார்க்கு இல்லைன்னா இன்னொரு பாடத்தில் சொல்லும்போது அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழணும். அருள் சேர்ந்த நெஞ்சம், அருள் சேர்ந்த இதயம் நெஞ்சம் என்ன நல்ல மனசு. அருள் சேர்ந்த இதயம் என்னென்ன இறக்க சிந்தை. அருள் சேர்ந்த இதயம் என்னென்ன வஞ்சனையற்ற சிந்தனை, வஞ்சனையற்ற நல்ல மனம். அருள் சேர்ந்த இருந்தோம் ஐயோ பாவம் இந்த சிந்தனை. அருள் சேர்ந்த நெஞ்சம் ஐயோ பாவம் இவ்வளவு கொடுமையாக இருக்குதே என்று அந்த அந்த ஐயோ பாவம் என்று இறங்குகின்ற சிந்தை அருள் சேர்ந்த நெஞ்சம்னா எப்படியா போகிறான்டா, அதை பற்றி அவசியம் இல்லை, அங்கே அருள் இல்லை. அப்போ அந்த அருள் சேர்ந்த நெஞ்சம், அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இல்லை. அப்போ அந்த சிந்தை எப்போ வரும்னா திருவருள் துணை இல்லாமல் வரவே வராது. எல்லா உயிரிழத்தையும் அன்பு காட்டி சித்தி பெற்ற ராசன் ராமலிங்க சாமி ஆசியிருந்தா தான் ஐயோ பாவம். இந்த ஐயோ பாவங்கிற இதயம் வந்தால் அருள் சேர்ந்த நெஞ்சம். என்ன பேசினாலும் என்ன கொடுமை செய்தாலும் எந்த யாரு அல்லல் பட்டாலும் அதை பற்றி சிந்திக்காத மனம் இருள் சேர்ந்த நெஞ்சம்னா. யாரு எவ்வளவு கண்ணீர் விட்டு கேட்டாலும் சரி, கொஞ்சம் கூட கருணையே இல்லாத இதயம் இருள் சேர்ந்த இதயம். ஐயோ பாவம் இவர்களுக்கு உதவி செய்ய முடியலையப்பா, என்னால் உதவி செய்ய முடியாத சூழ்நிலை வந்துருச்சே, கையில் பணம் இல்லையே, பயப்படாத மகனே, இந்த சிந்தை வந்தது அல்லவா, ஐயோ பாவங்கிற இறங்க மனசு வந்துச்சுல, உனக்கு நான் பொருள் தருகிறேன், செய்து அவர்களை பெற்றுக்கொள்ளலாம். அப்போ அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இல்லை துன்பம் இல்லை, அவனுக்கு நோய் இல்லை, உடல் ஆரோக்கியம் இருக்கு. அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழலாம். இருள் பொருந்திய அருள் சேர்ந்த நெஞ்சிக்கு துன்பம் இல்லை, இன்னாதா அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம். இன்னா உலகம்னா துன்பமான உலகம். யாருக்கே துன்பம்னா சரி, ஒரு கை கால் வரலையா, ஒரு கை கால் வரல, 5 வருஷம் கட்டிலே கிடக்கிறான். அவனை கேட்குறான், ஐயா எப்படியா இருக்குன்னா, எப்பயா நான் சாவேன்னா. என்னையா ஏன் அப்படி சொல்கிறேன்னா, என்னால் எதிரிக்க முடியல, பெறல முடியல, படுக்க பொண்ணு வந்துடுச்சு, கிட்டே என்ன யாரும் நெருங்க மாட்டேங்கிறாங்க, நான் என்ன செய்வேன் பாவம், நான் எப்போ சாவுவேன், ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைக்கிறேன், நரகத்தையே கிடக்கிறேன்னா. ஏன் அவனுக்கு சரி இன்னொரு மனுஷனை கூப்பிட்டான், அருள் ஒன்று கேட்குறான், நல்லா சாப்பிட்றேன், நல்லா ஆரோக்கியமாக தூங்குறேன், நிம்மதியாக இருக்கிறேன், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைங்க, எந்த தடையும் இல்லை, ஆரோக்கியமான வீடு, வறுமையில்லாத வாழ்வு, சுகமோகமாக இருக்கிறேன்னா. அவன் அருள் உள்ளவன், புண்ணியம் செய்திருக்கிறான். இவன் தினமும் செத்து செத்து மடியற, ஐயா 5 வருஷமாக கட்டிலே கிடக்கிறேன், எப்போதான் எனக்கு விடுதலை கிடைக்குமோ என்று சொல்கிறான் அல்லவா. அவன் சொல்கிறான், அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம், துன்பமான உலகம் அவனுக்கு தான். நோய் உள்ளவன், வறுமை உள்ளவன், கடன் சுமை உள்ளவன், இவரெல்லாம் துன்பமான உலகத்தை இருக்கிறான். சரியா, அப்போ அவர்களுக்கு உபாயம் என்ன உபாயம் இது? அவன் ஆரம்ப காலத்தை செய்த பாவம் தெரியுமோ, அதாவது பாவம் செய்திருக்கிறான், கிடக்கிறான், கட்டில் கிடக்கிறான், படுக்க பொண்ணு வந்துடுச்சு, கிட்ட நெருங்க முடியல, அன்போலவும் நெருங்க முடியல, பண்போலவும் நெருங்க முடியல, அந்த அளவுக்கு நலிந்து கிடக்கிறான். அவனுக்கு இருள் சேர்ந்த இன்னா உலகம், அது துன்பமான உலகம் அவனுக்கு. அப்போ உலக மக்கள் இப்படி விடுபடுறன ஒன்று வகையே இல்லை, இவனுக்கு விடுதலை கிடையாது. விடுதலை இல்லையா, இந்த நேரமாவது சரி, துன்பமே இருந்தாலும் சரி, இவ்வளோ கைகால் வராமல் கிடக்கிறான், படுக்க பொண்ணு வந்திருக்கு, கிட்ட நெருங்க முடியல, வீட்டில் உள்ளவங்களாம் அல்லல் படுறான், இவன் மட்டுமா பாவியாகிறான், வீட்டில் உள்ளவங்க அத்தனை பேரும் என்ன எப்போ தொலைவானோ எப்போ தொலைன்னு ஏங்கி கிடக்கிறான். இந்த அளவுக்கு துன்ப உலகம் இருக்கு.
அப்போ அருள் சேர்ந்த நெஞ்சம், அருள் சேர்ந்த நெஞ்சம் உள்ளவனுக்கு இப்படி இருக்குமா? சரியா, முன் செய்தே வேணையா வந்துடுச்சியா, சரி பரவாயில்ல, நாமத்தை சொல்லு, சட்னி வேற ஒன்று வேணாம், நோய் தீர்வது பற்றி எனக்கு கேட்காத, எப்படியாவது என்னை ஆன்மாவுக்கு என்னை கொன்றுவிட, என்னை கொல்லவும் மாட்டுக்கிறேன், என்னை வாழ விடவும் மாட்டுக்கிறேன், என்னை யாரும் நெருங்கவும் முடியாத அளவுக்கு என்னை படுக்க பொண்ணு வந்து நொந்து சாவரனே பாவி, நொந்து சாவரேன் ஐயா, நான் நொந்து தினம் நொந்து தூக்கமும் வரமாட்டேங்குது, மலைத்தளம் கழிக்கவும் வெளியே போக முடியல, கிட்ட நெருங்க முடியலையே, என்னை ஏன் இப்படி வச்சிருக்க, என்னை கொண்டு தான் விட, எப்படிப்பா நான் கொண்டது, உன் வேணே ஒன்று விடுமா, உன் வேணே நான் தீர்க்க முடியுமா, நீ அனுபவிக்கிறான், நான் அனுபவிக்கிறேன், ஆனால் நான் வேணே அனுபவிக்கிறேன், என்னால் முடியலையப்பா, படுத்து பெறல முடியல, கை கால் வரமாட்டேங்குது, என்னை என்ன தான் செய்ய சொல்கிறேன், என்னை போட்டு ஏன் இப்படி அநியாயமாக கொள்கிறேன், என்னை எப்படியாவது காப்பாற்றுன்னு சொன்னால் ஆசான் மனமிறங்கி ஆன்மா உடம்பு விட்டு ஆன்மா பிரிப்பார். இல்லைன்னு சொன்னால் போட்டு கசக்கிக்கிட்டு இருக்கோம். ஏயான்னா உயிர் கொலை செய்தவன், புலால் உண்டவன், பொய் சொன்னவன், பொருள் சேர்த்தவன், அக்கம்பக்க சொத்தை அபகரித்தவன், வஞ்சனை செய்த பாவி, இவனை போட்டு கசக்குது. கிட்ட வருவானா தலைவன்? வரவே மாட்டான், எட்டத்திருப்பான். கூப்பிடுற அவனை, ஐயா நான் இவ்வளவு கூடிய பாவி தான், நீ தான் பொன்னியவன் ஆச்சுன்னு கூப்பிட்றதா ஒன்று முடியுமா? அந்த நேரத்தில் தான் எப்போ பார்த்தாலும் பிச்சு திங்குதே, ஒரு பக்கம் புற்றுநோய் உள்ள இருப்பான், கைகால் வராது, இப்படி அடாது, வயிறு வீங்கி இருக்கும், கைகால் வீங்கி இருக்கும், எந்திரிக்க முடியாது, இப்படி கிடப்பான். அதான் சொன்னான், அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். இருள் பொருந்தியது நோயே, தீர்க்க முடியாத நோய், தீராத நோய், தீராத பிரச்சனைகள், இப்படி இருந்தால் அவன் இருள் சேர்ந்துருக்கு. இதுக்கு உபாயம் என்ன? இதுக்கு உபாயம்னா ஆரம்பத்தில் சொன்னோம்ல, வயசான பிறகு பேசியன்னு சொன்னி இல்லை, வயசான பிறகு நான் தான் செய்யணும்னு சொன்னி இல்லை. இப்போ வந்துருச்சு நோய், நீ செய்த பாவம் என்னாச்சு? இப்போ நோய் வந்துருச்சு, நோய் வந்து கொடுமையில் கிடக்கிற. ஆரம்ப காலத்திலேயே உடம்பு நல்லபடி இருக்கும்போதே அன்னதானம் செய்து ஆசைப்பட்டு இருந்தா, தினம் பூஜை செய்தியா, அன்னதானம் செஞ்சியா, இனிமே தான் பேசினியா, உனக்கு நல்லா இருக்க திடமாக இருக்கும்போது உன்ட்ட யார் நெருங்கி தான் பேச முடியுமா? யார்கிட்ட அன்பு காட்டியிருக்கியா? நீ அன்பு தான் காட்டியிருக்கியா? இல்லை ஏழை எளியவனுக்கு பசி, ஏழை எளிய மக்களுக்கு இறக்கம் தான் காட்டியிருக்கியா? உழைச்சவனுக்கு கூலி தான் கொடுத்துருக்கியா? உழைப்பவனுக்கு கூலி கொடுத்துருக்கிறியா? அதாவது செய்த பாவியே நசிஞ்சு சாப்பிடான்னா. என்னையா பெரியவங்களாம் அப்படி சொல்கிறீங்களேண்ணா? பெரியவங்க நான் என்னப்பா செய்வேன், பாரி சூட்டை சுற்றி நிற்குது பார், அடாவது பாவம் செய்து கிடக்கிறேன். நீ செய்த பாவத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்? உன்னுடைய பொருள் வெறியாலும், காம வெறியாலும், அதாவது ஜாதி வெறியாலும், மத வெறியாலும், யானென்று கருவத்தாலும் செய்த பாவம் சுற்றி நிற்குது, கிட்டையினால் நெருங்க முடியலா பாவி மகனே, ஒளிபடான். ஆக இருள் சேர்ந்து இன்னா உலகம் போகாமல் இருக்கணும், துன்பம் இல்லாத வாழ்வு. ஆரம்ப காலத்தை சான்றோர்கள் நட்பு இருக்க வேண்டும். பெரியவர் நட்பு இருந்தால் சொல்லுவான், ஏயா பெரியவங்க நட்பு இருந்தால் என்ன சொல்லுவான், ஏயா அப்படி வெறித்தனமால இறப்பா, வேணாம் ஐயா விட்டுடலாம். சரியா, பெரியவர் நட்பு இல்லை, வேணா தள்ளு, 10, 15, 20 வயசுல ஆரம்பிச்சிரு, புண்ணியவான பூஜை செஞ்சுட்டு வா, புண்ணியவான பூஜை செய்ய பாவியாக அதற்கு அருள் செய்வான். இப்போ அகத்தீசன சிறு வயசுலேயே, அகத்தீசா அடியன் பாவியாக அதற்கு அருள் செய்ய வேண்டும், அகத்தீசா அடியன் பாவியாக அதற்கு அருள் செய்ய வேண்டும். பாவம்தான் பிற்காலத்தில் கொடிய நோயாகவும் தீராத நோயாகவும் கட்டிலை கடந்து நசிந்து நாசமாக போகக்கூடாது, நீ தான் அருள் செய்துக்கிறா, அடியன் பாவியாக இருக்க வேண்டும், அடியன் பாவியாக இருக்க வேண்டும் என்று கேட்டான். இப்போ இந்த சிறு வயசுலேயே பிடிச்சிக்கிட்டோம்னா, கெட்டியாக பிடிச்சோம்னா, தலைவன் ஆசையை பிடிச்சிட்டா கடைசி காலத்தை நிம்மதியாக இருக்கலாம். நல்ல சாவுடா, சாவுலேயே நல்ல சாவணும் அல்லவா? ஏன் அன்னதானம் செய்யணும்? நல்லபடி சாக வேண்டும். ஏன் அன்னதானம் செய்யணும்னா உடல் ஆரோக்கியத்தில் இருக்க வேண்டும். ஏன் அன்னதானம் செய்யணும்னா புலால் உண்ணாது இருக்க வேண்டும். ஏன் அன்னதானம் செய்யணும்? உயிர் கொலை செய்யாது இருக்க வேண்டும். ஏன் அன்னதானம் செய்யணும்னா குடும்பத்துக்கு ஒற்றுமை இருக்க வேண்டும். ஏன் அன்னதானம் செய்யணும்னா புண்ணியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் அன்னதானம் செய்யணும்? ஆசி பெற வேண்டும்னா. ஏன் அன்னதானம் சிறப்பறிய வேண்டும்னா. ஏன் அன்னதானம் செய்யணும்னா எதுக்கண்டு அஞ்சா நெஞ்சம், வறுமை வந்தாலும் சரி, எந்த துன்பம் வந்தாலும் அஞ்சா நெஞ்சம், வீர உணர்ச்சி வேணும்னா அன்னதானம் செய்ய நல்ல நட்பு பெருகும். ஆகவே வறுமை இல்லா வாழ்வு பெறுவதுக்கு அன்னதானம் செய்யணும், நோய் இல்லா வாழ்வு பெறுவதுக்கு அன்னதானம் செய்யணும், சிறப்பறிவு பெறுவதுக்கு அன்னதானம் செய்யணும், உன் ஆசி பெறுவதற்கு அன்னதானம் செய்யணும்னா. ஆக அன்னதானம் செய்வதனால் என்னன்னா கடைசி காலத்தில் நோய் இல்லாத வாழலாம். நீ என்ன தெரிந்துக்கணும்னா போய் பாடுறா, வீட்டில் பின்னாடி கட்டில் கிடப்பான் அல்லது திணையில் கிடப்பான், நீ இதை பார், அழகுள்ள ஆணையும் பண்ணி பார்க்காதே, நலிந்தவன் மெலிந்தவன் கட்டில் கிடப்பவன் பின்னாடி கிடப்பவன் நோயாளிகள் ஆஸ்பத்திரி போய் பார், கை கால் வீங்கி கிடப்பான், பார்த்து தெரிந்து கொள், அருள் இல்லாதவனுடைய நிலைமை புரிந்து கொள். நோய் வறுமை அருள் இல்லாதவன் புண்ணியம் இல்லாதவன் கிடக்கிறான் பாட்டு, கட்டில் படுக்க பொழுது கிடக்கிறான் பார், கிட்ட நெருக்க முடியாத கட்டில் அவனே மலைஜலம் அங்கேயே கழிச்சிட்டு இருக்கான், பார்த்து தெரிந்து கொள் மகனேன்னு சொல்லு. பார்த்து தெரிந்து கொள். பார்த்து தெரிந்து கொள்வது எப்போ வரும்னா புண்ணியம் செய்தால் அன்றி வராது. இல்லை என்றால்
பாவிகள் அந்த பாவ நெஞ்சம் இருந்தால் இது போன்ற கவனிக்கவே மாட்டான். ஆக புண்ணியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அன்னதானம் செய்து கொள்ள வேண்டுங்கிற உணர்வு இதெல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும். ரோட்டில் சாலையில் ரோட்டை பாதை தெருவில் போகும்போதே கை ஊனிக்கிட்டு கால் ஊனிக்கிட்டு நொண்டிக்கிட்டு வருவான். அவனை பார்க்குற, ஐயோ நிலைமை வரக்கூடாது வரக்கூடாது ஐயா அத்தீசா, இப்போ கை காலம் வீங்கி கிடக்குது, தலை நடுக்கி கிடக்குறான், தடுமாறிக்கிட்டு வர்றான், இந்த நிலைமைக்கு வரக்கூடாது, நீ தான் அருள் செய்யணும். நீ என்ன புண்ணியம் செய்யணுக்காப்பா ஆசான்? ஆமாம் புண்ணியம் செய்யலப்பா, அதுக்குரிய அறிவு நீ தள்ளியே, பொருள் தந்திருக்கிற, புண்ணியம் செய்து இது மாதிரி கொடிய நோய்க்கு ஆட்படாமல் கொடிய நோய் இல்லாமல் வாழ அருள் செய்யணும் அப்படின்னு கேட்கணும். அப்போ இது சிறு வயசுலேயே இருந்தால் அது மாதிரி உணர்வு வரும். நோயாளியை பார்ப்பான், கை கால் வேங்கணுவனை பார்ப்பான், வயிறு வேங்கணுவனை பார்ப்பான், இந்த கட்டில் கிடக்கிறவனை பார்ப்பான், நாரி போனவனை பார்ப்பான். புண்ணியம் பெருக பெருக இதே பார்ப்பான். புண்ணியம் இல்லைன்னு சொன்னால் அழகான பெண்கள், அழகான ஆண்கள், அழகான கட்டடங்கள், நிலையில்லா செல்வத்தை கண்டு மகிழ்ச்சி அடைவான். அது புண்ணியம் பெருக போது இது நிலையில்லாதது, இந்த அழகு, இந்த செல்வம், இந்த கட்டடம் இல்லை நிலையில்லாதது, பிடிச்சிக்கணும் கரையை பிடிக்க கிடையாது, இதெல்லாம் நிலையில்லாதது, நிலையான ஒன்று இருக்குது, அதுதான் புண்ணியம் அல்லது அருள். இப்படி அருள், அந்த அருள் இருந்தால் தான் இது நிலையில உணர முடியும். சிறு வயசுலேயே தினம் பூஜை செய்து வந்தால் தான் ஒருவனுக்கு சிறப்பறி வரும். இல்லைன்னு சொன்னால் என்ன செய்வான், எதெல்லாம் நிலையில்லாததோ அதை போய் இறுக்கி பிடிச்சிக்குவான். ஆகவே தினம் பூஜை செய்யணும், பூஜை செய்து அன்னதானம் செய்யணும். அன்னதானம் செய்ய செய்ய தான் தன்னை பற்றி அறிவோம், ஆன்மாவை பற்றி. ஆகவே அந்த செல்வம் அவர் சொல்லும்போது அருள், அது அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கில்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் போகும். அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருள் செல்வம் பூரியார் கொண்டு உள்ளவனா. ஆகவே இந்த பாடலுடைய அமைப்பு சிலர் மட்டும் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் எல்லாம் இருக்கும்போதே வந்துடும் முதுமை, நிச்சய நரதர வரதான் போகுது, ஈழை இருமல் வரதான் போகுது, நோய் வரதான் போகுது, சாவு வரதான் போகுது, தடுக்கவே முடியாது. ஈழை இருமல் வரத்தான் போகும், சாவு நரதர மூப்பு வரத்தான் போகும், சாவு வரத்தான் போகும். இதுக்குள் முன்னேற வேண்டும். இந்த உணர்வு இதுக்குள் எப்படியா ஜென்மத்தை கிடைச்சிட்டணும், நாளை வீணாக்கக்கூடாது. தினம் காலையில் 10 நிமிஷம் பூஜை செய்யணும், சாயந்தரம் 10 பூஜை செய்யணும், போகணும், பழனிக்கு போகணும், திருச்செந்தூர் போகணும், திருப்பரங்குன்றம் போகணும், மதுரை போகணும், தஞ்சை பெரிய கோயில் போகணும், சாமி மலை போகணும், பெரிய பெரிய இடத்துக்கு போகணும், ஆசி பெற்றுக்கணும், பைலூர் போகணும், ஸ்ரீரங்கம் போகணும், திருவானைக்காவல், திருப்பதி போன்ற பெரிய ஸ்தலங்கள் போகணும், ஆசி பெற்றுக்கணும், அன்னதானம் செய்யணும், தினம் 10 நிமிஷம் நூல் படிக்கணும். எந்த நூல் படிக்கணும்? அருட்பா, திருவாசகம், தாய்மான சாமிகள், திருக்குறள், இது போன்ற நூல்கள் படிக்கணும். 10 நிமிஷம் படிக்கணும், 10 நிமிஷம் பூஜை செய்யணும். இதே சிந்தனையாக இருக்கணும். விடுமா ஒன்னே, என்ன சின்ன விஷயமா இது? காலையில் 10 நிமிஷம் அருள்பா படிக்கிறதுக்கும் விடுமா ஒன்னே. மற்ற புத்தகத்தை படிப்பான், இதை படிக்க மாட்டான். அருள்பா படிக்கிறதுக்கு தினம் படிக்கணும், 10 நிமிஷம் தியானம் செய்யணும். இப்படியே செய்து மாச அன்னதானம் செய்து இப்படியே ஒன்று ஒன்றா செய்து விட்டு வந்தால் தான் பெரிய பெரிய ஸ்தலங்களுக்கு போகணும், பெரிய சான்றோர் நட்பு இருக்கணும், நாமத்தை சொல்லணும், தினம் அருள்பா இப்படியே செய்யணும். காலத்துக்கு வீணாக்கினவனுக்கு கடைசி காலத்து என்ன ஆகும்? காலத்துக்கு வீணாக்கினவன கடைசி நிலைமை என்னாகும்? அந்த கடைசி நிலைமை வருவதற்கு முன்னே தடுத்து கொள்ள வேண்டும். வரும் முன்னர் காவதான் வாழ்க்கை, இரு முன்னர் வைத்திரு போல கட்டு நான் வள்ளுவோம். வரும் முன்னே காட்டுக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா வைக்க போத்த நெருப்பு வச்ச மாதிரி பொசு பொசுன்னு பொறுங்கிவிடும். ஆகவே ஆரோக்கியம் இருக்கும்போதே அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அருள் தான் வாழ்க்கைக்கு உண்மையான மூலதனம். அந்த அருளால் எதையும் செய்ய முடியும். தீமை செய்வதற்கு அருள் பெற முடியாது. வள்ளுவன் சொல்லுவான், ஆசான் சொல்லுவான், நான் அவனுக்கு தீமை செய்யறதுக்கு அருள் தந்தேன், நல்லபடி வாழணும், நோய் இல்லாமல் இருக்கணும், மரணமில்லை பெருவாழ்வு செய்வதற்கு தான் நான் அருள் தந்திருக்கிறேன். நீ மற்றவனுக்கு இந்த அருள் துணை கொண்டு யாருக்கு இடையூறு செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன். ஆனால் அதே சமயத்தில் உன் அருளை பெற்றுகிறேன், அருளை பெறுகிறேன், உன் அருள் துணை கொண்டு பிறருக்கு இடையூறு செய்யக்கூடிய எண்ணம் இருக்குது, அது விடுபட வேண்டும் கேட்கணும். அதுக்கும் அருள் செய்வார்கள். ஆகவே ஞானிகள் அருள் பெறுவதனாலே இப்போ அகத்தியசனை நந்தியசனை அருள் செல்வத்தை பெற்றதனால் என்ன ஏற்படும்? நிம்மதியான வாழ்க்கை உண்டாகும், நோயில்லா வாழ்வு உண்டாகும், குடும்பத்தை ஒற்றுமை இருக்கும், பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் அமைவார்கள், தகுதியுடன் நட்பு அமையும், ஆழ்ந்து சிந்திக்க சிறப்பறிவும், தன்னை பற்றி அறியக்கூடிய தகமை உண்டாகும், பெரியவர்கள் ஆட்சி பெறலாம்னு சொல்லி அந்த அருள் செல்வத்தை பெற்றவர்கள் மரணமில்லா பெருவாழ்வு பெறுவார்கள், தொட்டோ தொடங்கும் என்று சொல்லி இது நேர வரையிலும் ஏதோ என்னுடைய அறிவுப்பட்டு சொல்லியிருக்கேன், அனுபவத்தை சொல்லியிருக்கிறேன். எனக்கு என்ன வேறு என்ன சொல்ல முடியும்? என் அனுபவத்தை தான் சொல்லுவேனே தவிர எனக்கு அனுபவத்துக்கு என்ன ஆகுது, எனக்கு அனுபவம் இல்லாத ஒன்று சொல்ல முடியுமா? என் வாழ்க்கையில் ஏற்பட்ட நான் ஆரம்ப காலத்தில் புலால் கொண்டு இருக்கிறேன், அடாவது செய்திருக்கிறேன், பிற மனசை புண்பட பேசுவேன், கொடுமான கோபக்காரன் நான், அடாவது பாவி. யாசனை கேட்குறோம், என்னையா பாவம் செஞ்சேன்? கடந்த காலத்து இளமையில் நான் செய்த பாவங்கள் கணக்கெல்லாம் அடங்க அவ்வளோ பாவம் செஞ்சுருக்கேன் ஐயா. இப்போப்பட்ட பாவி எப்படியா நீ மன்னிச்சேன்னா? அவன் அப்படியே சிரிச்சிட்டு, பாவம் செய்ததுக்கு உணர்ந்தே இல்லைவா? அது இளம் வயசில் புலால் கொண்டு இருக்கிற, உயிர் கொலை செய்திருக்கிறேன், ஆடு கோழியெல்லாம் விட்டெல்லாம் கண்டு ரசிச்சிருக்கிறேன், அடாது செய்திருக்கிறேன்,
இந்த மாதிரி செய்தது பாவம்னு உணர்ந்து இல்லைவா, அதுவே நான் கொடுத்த பிச்சரான். இதை செய்யலாம், இந்த செயல் தப்பு, இதை அடாது பேசியிருக்கிறேன், கோபமாக பேசியிருக்கேன், நல்ல நண்பர்கள் நல்ல தொண்டு செய்த மனசை புண்படுத்த பேசியிருக்கிறேன், இப்போ நினச்சி இல்லவா இப்படியெல்லாம் செய்திருக்கிறோம், நம்ம பாவம் செஞ்சுருக்கோமே என்னை நினைத்து இல்லவா நான் கொடுத்த பிச்சடா அந்த அறிவுனா. அப்பா நான் கொடுத்த பிச்சடா, நீ செய்த பாவத்தை உணரக்கூடிய அறிவு தந்து நான் கொடுத்துருக்கிறேன். சரி, பாவத்திலிருந்து விடுபட அருள் செய்தில்ல, அது நான் கொடுத்த பிச்சை, நான் கொடுத்த பிச்சை தாண்ட. அதனால உனக்கு முன் செய்த வினை காரணமாக முன் செய்த பாவம் இருந்ததுனால நீ அடாது செய்திருக்கிற. ஆனால் புண்ணியம் செய்திருக்கிற, இவ்வளவு பாவம் செய்த போதிலும் புண்ணியம் செய்திருக்கிற. எங்கள் போன்ற ஞானிகளை பூஜை செய்திருக்கிற. இப்போ எங்கள் போன்ற ஞானிகளை பூஜை செய்தனால அந்த பூஜையும் புண்ணியம் இருந்ததுனால உன் குற்றத்தெல்லாம் மன்னித்து நீ செய்த பாவத்தெல்லாம் பொடியாக்கி உன்னால் யார் யார் பாதித்தானோ அவனுக்கெல்லாம் நான் ஒரு அருள் செய்து அவனையும் காப்பாற்றிருக்கிறேன். உன்னை பாவத்திலிருந்து விடுபட செய்திருக்கிறேன். நீ நீடு வாழ வேண்டும் என்று ஆசான் என்ன சொல்லியிருக்கிறேன். ஆகவே நீங்கள் நாம் எல்லாம் இளம் வயசிலேயே ஆசான் ஆசி பெற்று கிடைத்திருக்கிற மாடு பிறவியை தக்கவாறு பயன்படுத்தி மரணமில்லா பெருவாள் பெறலாம். வேண்டாம் தள்ளியா நோயில்லா வாழலாம், வேண்டாம் தள்ளியா நோய் தான் இருக்கணும். அதே சமயம் நீடி ஆயுள் நோயில்லா வாழ்வு வறுமையில்லா வாழ்வு பெற்று வாழ வேண்டும் என்றால் புண்ணியமும் அருளையும் பெற்று நீடு வாழ வேண்டும் என்று சொல்லி நான் இது நேரம் பேசிய கருத்துக்களில் சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். போதிய கல்வி இல்லாதவன், அனுபவம் இல்லாதவன். ஆகவே கட்டுவந்த பெரியோர்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். மேலும் இங்கே உள்ள தொண்டர்கள் எல்லாம் உயர்ந்த பண்புள்ள மக்கள். நான் வீட்டில் தான் இங்கே தான் இருக்கிறோம். காலையில் இந்த கிட்டத்தட்ட 15-20 பேர் கிராமத்தோறும் பல பிரச்சனைகள் இருக்கும். சமயத்தில் மழை பெய்யும், வெயில் அடிக்கும். அந்த மாதிரி தினம் கிராமம் கொண்டு 3 லாரி வச்சு கிராம சாப்பாடு போட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் சிறந்த புண்ணியவான்கள். அவர் திருவடியை வணங்கி நான் ஆசி பெற விரும்புகிறேன். யார் வணங்குறானா? இங்கேருந்து அன்னதான சமைக்கப்பட்ட அன்னதான் சமையல் ஏதாவது 2 மணிக்கு எந்திரிச்சு சாப்பாடு ஆக்குவாங்க. இது சமையல் செய்கிறவங்க அவங்க சமைச்ச உணவு கொண்டு போய் ஏழை எளிய மக்கள் போட்டிருக்காங்க. அவங்க திருவடியை பூஜை செய்து நான் ஆசி பெற்றிருக்கிறேன். மறைமுகமாக அப்பேற்பட்ட புண்ணியவான்களுடைய திருவடியை வணங்கி நான் ஆசி பெற்றிருக்கேன். என் பாவத்தை தருவதற்கு வேறு யாரும் துணை இல்லை. இங்கே உள்ள தொண்டர்களே எனக்கு பாவத்தை தருக்கிறார். அவரை பார்ப்பது, அவர் இனிய சொல்லு கேட்பது, அவங்க திருவடியை வணங்கி பூஜை செய்திருக்கிறேன். அவர் நீடு வாழ வேண்டும். அந்த மாதிரி புண்ணியவான்களை பார்ப்பதே புண்ணியம். நீங்கள்லாம் பார்க்குறீங்க. ஆகவே இங்கே இந்த உள்ள புண்ணியவான்களுடைய கையால் சாப்பிட்றது புண்ணியம். ஆண்களும் பெண்களுமாக புண்ணிய செய்த மக்கள் இருக்கிறார். அவர் கையால் ஒரு உணவு சாப்பிடுவது புண்ணியம்னு சொல்லி இந்த சங்கம் அருளுள்ள சங்கம். என்ன சங்கம்? அருளுள்ள சங்கம் என்ன? தயவுள்ள சங்கம். தயவுள்ள சங்கம். அருளுள்ள சங்கம் என்னன்னு கேட்டால் தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய சங்கம். அருளுள்ள சங்கம் என்ன? தன்னலமற்ற சங்கம். அருளுடைய சங்கம் தன்னலமற்ற சங்கம், அர்ப்பணிக்கக்கூடிய சங்கம், ஜாதி வெறி இல்லாத சங்கம், ஜாதி மத வெறியே இல்லாத சங்கம். இது அருள் சங்கம். ஆகவே அருளுள்ள மக்களுக்கு ஜாதி இருக்க முடியாது. இந்த சங்கம் அருளுள்ள சங்கம். இங்கே வந்துட்டு போகிறதே புண்ணியம். இங்கே வந்து தினமும் இந்த வாரந்தோறும் வந்து இந்த பாராயணத்தை கேட்பது புண்ணியம். ஆகவே புண்ணியம் செய்த இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள். அன்பர் நல்லவண்ட அவர்கள் சித்தர் போற்றி தொகுப்பை படித்தார். அன்பர் கருணாரன் அவர்கள், அன்பர் மாதவன் அவர்கள் கீர்த்தி போற்றி திருக்குறளை படித்தார். அன்பர் கருணாரன் அவர்கள் வடுவன் திருக்குறளை படித்தார். அவர் நீடு வாழ வேண்டும், மனமாற வாழ்த்துகிறேன் அவர்கள். இது நேரவர்களும் என்னுடைய அனுபவத்தை சொல்லியிருக்கிறேன். குறை இருக்கத்தான் செய்யும். கட்டுவது பெரியவர் பொறுத்து கொள்ள வேண்டும். நீங்கள் நீடு வாழ வேண்டும். இந்த கருத்துக்களை கேட்குற மக்கள் நீடு வாழ வேண்டும். நீங்கள் தொட்டது தொடங்க வேண்டும். உங்கள் பிள்ளைகள் நல்லபடி இருக்க வேண்டும். எல்லா நன்மையும் பெற்று நீங்கள் நீடு வாழ வேண்டும் என்று கேட்டு பேசியதில் தவறு இருக்கலாம். பெரியவர்களும் தாய்மார்களும் பொறுத்துக்கொள்ள வேண்டும். முடிக்கிறேன். வணக்கம்.